श्रीशैलेशदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगले शरणम् हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसा तासीत् साक्षात् रामायणात्मना ஸ்ரீ ராமாயணத்துல விஸ்வாமித்ரர் இடத்துல அவ்வளவு ஒரு ராமபிரான் கிட்டக்க பொங்கின ஒரு வாத்சல்யத்தை பார்த்தோம், ஒரு பிரேம. அதுதான் இன்றைய தினம் வரப்போறது. முதல்ல அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு ஆரம்பிச்சார் விஸ்வாமித்ரர். வேத பிரதிபாத்தியமான பொருள் உன்னுடைய புத்திரன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ராமபிரான பார்க்க ஒரு பிரேம வர ஆரம்பிச்சுடுதான். இது எல்லாருடைய நிலையுமே இப்படிதான். பொதுவாவே பக்தர்கள் என்ன பண்ணுவா, முதல்ல பகவானிடத்துல போர்ச்சே என்ன காப்பாத்து என்ன ரக்ஷி அப்படின்னு தான் போவா. ஆனா அப்படியே போக போக என்ன ஆகும், அந்த பகவானிடத்துல வரக்கூடிய பிரேமையானது பகவான் நம்மளை காப்பாத்தணும் அப்படிங்கிறது போகி நம்ம பகவான ஜாகிரதையா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது சுவாவமாவே வந்துடும். இன்றைய தினமும் அதை பார்க்கிறோம் இல்லையா? நம்மளுடைய ஆத்து திருவாராதன விக்கிரகங்கள் சிலது வச்சுட்டு இருந்தா கூட அந்த குட்டி கிருஷ்ணன் எல்லாராத்துலயும் இருப்பான், அதை வச்சிருப்போம். நம்ம அந்த கண்ணனை பார்த்துக்கணும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த கண்ணன் மேல ஒரு ஈடுபாடு தன்னால வந்துடுறது. அது போலதான் நம்ம பகவான் கிட்டக்க என்ன பார்த்துக்கோன்னு சொல்ல வேண்டி இருக்க, நம்ம அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும், நம்ம பகவானை பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாமளே போயிடுவோம். அதனாலதான் நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் கூட ஸ்ரீரங்கநாதனை நோக்கி படையெடுப்பு வரும்போது என்ன பண்ணார்கள், சரி ரங்கநாதன் தானே பார்த்துப்பான்னு விட்டாளா, என்ன செய்தார்கள், அத்தனை பேருமா நம்பெருமாளை தூக்கிண்டு ஓடலையா? காரணம், நமக்கு அந்த வாத்சல்யம்ங்கிறது சுவாவமா வந்துடும். அததான் இப்ப விஸ்வாமித்ரர் அதை அனுபவிச்சு காட்டுறார். பார்க்க போனா அகம்பேத்மின்னு சொன்ன விஸ்வாமித்ரர் ஒரு வழியா எப்படியோ வசிஷ்டருடைய சிபாரிசுல ராமலக்ஷ்மணால வாங்கிட்டார். ராமலக்ஷ்மணால் கிடைச்சிட்டா, விஸ்வாமித்ரர் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல எடுத்தார் ஓட்டம். ஏன்னா இனி ஒரு க்ஷணம் இங்க நிக்க கூடாது, ஏன்னா ஆலோசனை பண்ணி கொடுத்துருக்கான் தசரதன் வேற. நீ ஒரு க்ஷணம் இங்க நின்னா கூட மறுபடியும் எங்க எனக்கு கொடுத்துருங்கோ சுவாமி, ஏதோ தெரியாம கொடுத்துட்டேன், என்னை அனுப்பிடுங்க குழந்தைகள்னு கேட்டுருவனோங்கிற ஒரு பயம். அதனால என்ன செய்தாராம், எடுத்தார் ஓட்டம். இந்த அரண்மனையிலேருந்து எடுத்து குடுன்னு ஓடி நேரம் சரையூ நதி வரைக்கும் ஓடிட்டாராம். அதுக்கப்புறமா தான் திரும்பியே பாக்குறாருங்கிறா. அப்படி இருக்கு இங்க வர்ணனை. சரையூ நதி வரைக்கும் குடுன்னு ஓடிட்டாராம். ஏன்னா எங்க மறுபடியும் தசரதன் வந்துருவனோ கேட்டுருவனோ அப்படிங்கிற பயத்துல அருணநயன உர பாஹு விஷால நீல ஜலஜதனு ஷியாமதமாலா, நீலமணி போல இருக்கான். ராமலக்ஷ்மணால் ஓடுறார்களாம் விஸ்வாமித்ரர் பின்னாடி. விஸ்வாமித்ரர் ஓட அவர் நடந்து போய் சின்ன குழந்தைகளாச்சே திரும்பி பார்க்க வேண்டாமா, குழந்தைகள் வராளா இல்லையான்னு திரும்பி பார்க்க வேண்டாமா, இவர் பாட்டுக்கு கிடுகிடுன்னு முன்னாடி போறா, இவா பின்னாடியே ஓடுறா. இவர் ஓடுற அழகு ஒரு நீலமணி பிரகாசமா பின்னாடி குடுன்னு ஓடுறது போல இருக்கான். ஷியாம கௌர சுந்தர டோபாயி, ஷியாம கௌர, ஷியாமள வர்ணம், ஷியாமள வர்ணமாக பகவான், கௌரவர்ணமாக அதாவது ஸ்வேத வர்ணமாக லக்ஷ்மணன்.
இவர்கள் ரெண்டு பேருமா ஓட விஸ்வாமித்ர மகாநிதி பாயி. விஸ்வாமித்ரர் நினைக்கிறாரா, இது எனக்கு கிடைக்க வேண்டிய நிதியா, எனக்கு கிடைக்க வேண்டிய நிதியா இது, என் பின்னாடி இப்படி ஓடி வருதுகளே ரெண்டு குழந்தைகளும். அப்படி ஒண்ணு அவர் பார்க்காம போயிடல, அப்பப்ப இப்படி திரும்பி பாத்துக்கிறார் குழந்தைகள் வராளான்னு. தன்னுடைய தகப்பனார கூட விட்டுட்டு ஏன் பின்னாடி வந்துட்டாரே, அவ்வளவு ஒரு காருண்யமா. பிரபு பிரம்மண்ய தேவ மைஜானா, பிரம்மண்ய தேவனா இருக்கக்கூடிய இந்த பிரபு அவன் பிதாவை கூட விட்டுட்டு என் பின்னாடி வந்துட்டானே. மோகி நீதி பிதா தஜே உபனா. என்ன பிதா பித்ருவாக்கியம் பித்ருவாக்கியம்னு உயிரை விடக்கூடிய பிரபு பிதாவனுடைய வாக்கியத்துக்கு எவ்வளவு பிராதானியம் கொடுப்பான்னு விஸ்வாமித்திரருக்கு தெரியாதா? அத்தகைய பிதாவை கூட விட்டுட்டு இப்ப நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு நம்ம பின்னாடி ஓடி வருவாராகி இத்தகைய நிதிய நம்ம கையில பொக்கிஷமா கிடைச்சிடுத்தேன்னு தன் பாக்கியத்தை நினைக்கிறார் விஸ்வாமித்ரர். விஸ்வாமித்ர மகாநிதி பாயிரு, சாமானிய நிதியா அது மகாநிதி. மகாநிதி அவர் கையில கிடைச்ச சந்தோஷத்துல குடுகுடு ஓடி சரையூ நதி வந்தது. ஒரு வழியா சரையூ வந்த பிறகு இப்படி பின்னாடி திரும்பி பாக்குறார். அதுக்குள்ள சாயங்கால பொழுது ஆயிடுத்து. ஏன்னா எங்கடா அப்பா நம்மள அனுப்புறான்னு தெரிஞ்ச உடனே ராமனாவது அம்மாட்டக்க அப்படின்னு அழுதுண்டே போய் அம்மா பின்னாடி ஒழிஞ்சுட்டாரோன்னு பார்த்தா சந்தோஷமா விஸ்வாமித்திரர் பின்னாடி கிளம்பிட்டாரே இந்த பிரபு. பகவான் சொல்றாரு இல்லையா, என்னுடைய பக்தர்கள் எங்கெல்லாம் பாகவதர்கள் பாடுறார்களோ ஆடுறார்களோ குதிக்கிறார்களோ என்னுடைய நாமஸ்மரணம் பண்றார்களோ அவர்கள் பின்னாடி நான் ஓடுறேன் அப்படின்னு பகவான் சொல்றான். உத்தவனுக்கு அப்படி பாகவதத்துல வருது, அவர்கள் பின்னாடி நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்றது. பார்க்க போனா நம்மளுடைய பகவத்கீதை பாகவதம் இது எல்லாத்துக்குமே வியாக்கியானமாக நமக்கு ராமாயணம் அமையிறது. அவர்கள் பின்னாடி பகவான் ஓடுறேன்னு அங்க சொன்னதைதான் இங்க செஞ்சு காட்டுறான். விஸ்வாமித்ரர் பின்னாடி குடுகுடுன்னு ஓடி ராம லக்ஷ்மணாள் சரையூ நதி வந்த பிறகு ராமபிரான் கிட்டக்க வரார். வர 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 இப்ப அவர் நடந்து வந்த வேகம், அகம்பேத்மின்னு பேசின பேச்சு எல்லாம் போகி நம்ம ராமல் அல்ல, நம்ம ராம குட்டி அப்படிங்கிற ஒரு பாவம் வந்துடுத்தான். நம்ம குழந்தை நம்ம பையன் அப்படிங்கிற ஒரு பாவம் வந்து யாருக்குதான் வராது அந்த பாவம்? குலசேகர ஆழ்வாருக்கு வரலையோ? அத போல ராமல் அல்லாவை பார்த்தா இன்னைக்கும் பாருங்களேன், அயோத்தியில அந்த குஞ்ச முகத்தை, அந்த சின்ன ராமல் அல்லா அவ முகத்தை பார்த்தா அத்தனை பேருக்கு என்னவோ நம்பாத்து பையன் போல தோணும் அந்த ராமல் அல்லா முகத்தை பார்த்தா. அத்தகைய ராமபிரானை பார்த்ததும் விஸ்வாமித்ரர் ஓடி வந்து முகத்தெல்லாம் அப்படி வேர்வையெல்லாம் தொடச்சு விடுறார் தன் மரபுரியால. ராஜகுமாரர்கள் ராஜ சிசுக்கள் ராஜபூஷணங்கள் ராஜாக்களுக்கு உரிய வேஷங்களை அணிஞ்சுண்டு, ஆனா ஒரு ரதம் கூட கொண்டு வர வேண்டாமா? ஒரு ரதம் ஒருவேளை ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி இருந்தா தசரதர் ஒரு ரதமாவது கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரோ என்னவோ. இவரை பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி வந்து கடைசியில் இந்த குழந்தைகளையும் ஓடியே வர வச்சு அப்புறம் நல்ல வேர்த்து விறுவிறுக்க ராமபிரான் நிக்க அந்த வேர்வையெல்லாம் வந்து தன் மரபுரியால விஸ்வாமித்ரர் அப்படி தொடச்சு விட்டு, ராமா லக்ஷ்மணா ரொம்ப தூரம் அழைச்சின்னு வந்துட்டேனாப்பா, ரொம்ப தூரம் நடத்தியே அழைச்சின்னு வந்துட்டேனா, காலை வலிக்கிறதோப்பா, கை கால்லாம் வலிக்கிறதோ சிரமமா இருக்கும், கொஞ்சம் நாய் வேணா இங்கே விஸ்ராந்தி எடுத்துக்கலாமா, இங்கே விஸ்ராந்தி வேணா எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேணா கிளம்பலாமா அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறார் குழந்தைகளை. ராமபிரானா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் சரியா தானே இருக்கேன், ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறார். கொஞ்சம் சங்கோச்சி ராமபிரான். அப்படி பட்டுன்னு ஆமா கை கால்லாம் வலிக்கிறது அப்படின்லாம் அழற குழந்தை கிடையாது. சில குழந்தைகள் அப்படி இருக்கும். குழந்தைகள்லயே சில குழந்தைகள் ரொம்ப சங்கோச்சியா இருக்கும். தனக்கு ஒரு அடி பட்டுருத்துன்னு கூட புறத்தியாருக்கு தெரியாம பாத்துக்கும், தனக்கு டயர்டா இருக்குங்கிறத கூட யாருக்கும் தெரியாம பாத்துக்கும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ராமபிரான். அதனால அவர் என்ன நினைக்கிறார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எனக்கு ஒண்ணும் சோர்வாலாம் இல்லையே, சரியா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஆனா விஸ்வாமித்ரர் இப்ப கேட்கிறார், பசிக்கிறதோப்பா ராமா, மத்தியானமே சாப்பிட்டுட்டு கிளம்பினது, சாயங்கால பொழுது ஆயிடுத்து ஆச்சு, பொழுது சாஞ்சிடுத்து, ராத்திரியா போறது, பசிக்கிறதோலாம் என்ன பண்ண போறார்? கையில ஏதாவது கட்டி கொண்டு வந்திருக்காரா என்ன? கையில என்ன ஒரு ஆகாரமாவது கொடுக்க விட்டாரா தசரதரை? கொடுக்கவே உடலையே, குடுகுடுன்னு ஓடி கூட்டின்னு வந்தாச்சு. பசிக்கிறதோன்னா இப்ப என்ன பண்ண போறார் விஸ்வாமித்திரன்னா? அடுப்பா மூட்ட போறார் சரையூ நதிக்கிற ஓரத்துல. அவர் ஒன்னும் கையில எதையும் கொண்டு வந்ததாகவும் தெரியல. பிற பசிக்கிறதோன்னா அப்பவும் ராமபிரான் ஒன்னும் பதில் பேசல, சிரிச்ச முகத்தோடையே நிக்கிறார். ஆனால் விஸ்வாமித்திரர் கிட்ட அத்தகைய மந்திரங்கள் இருக்கு. பலை அதிபலை அப்படிங்கிற மந்திரம். அந்த மந்திரத்தை மட்டும் உபதேசம் பண்ணிட்டா நமக்கு பசி தூக்கம் எல்லாம் வராது.
வேணுங்கிற சமயத்துக்கு வரும். அதுக்குன்னு மொத்தமா போயிட்டாலும் பிரச்சனை தான். வேணுங்கிற சமயத்துக்கு எப்ப வேணுமோ அப்ப வரும். வேண்டாம், இப்ப எனக்கு பசிக்க கூடாது, எனக்கு இப்ப தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த பழைய அதிபழைய மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுட்டா நமக்கு பசி தூக்கம் எல்லாம் வராதான். இந்த மந்திரத்தை ராமலக்ஷ்மணாளுக்கு உபதேசம் பண்ணிட்டார் விஸ்வாமித்ரர். இப்ப வேத பிரதிபாத்தியமான பொருள்னு பேசினவர் இப்ப குழந்தைகளுக்கு பசிக்கிறதோ என்னவோ அப்படின்னு மந்திரோபதேசம் பண்ற அளவுக்கு போயிட்டார். அந்த அளவுக்கு பிரேம தான் ஜெயிக்கும். அத விஸ்வாமித்திரரே புரிஞ்சுட்டார். ஏன் தசரதன் இவ்வளவு நம்ம கிட்ட வாக்குவாதம் பண்ணாங்கிறது இப்ப புரிஞ்சுடுத்து. எப்பேற்பட்ட பிரபு, எனாம குடுன்னு கேட்டா எவன் கொடுப்பான் இந்த பிரபுவை? இப்ப இன்னும் கொஞ்ச நாள் நான் இவனை வச்சுன்ட்டு திரும்பி கொண்டு போய் கொடுக்கணும்னா நானே எவ்வளவு கவலைப்படுவேன். நான் ஒரு ரிஷி, என் நிலைமையே எப்படின்னா இவனை பெத்தவனுடைய நிலைமை எப்படி இருக்கும், தசரதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவன் செய்தது சர்வதா சரிதான், அவன் வாக்குவாதம் பண்ணதுல ஆச்சரியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாராம் விஸ்வாமித்ரர். அத்தகைய ராமபிரானை பார்த்து இந்த மந்திரோபதேசம் எல்லாம் பண்ண பிறகு உடனே இங்க என்ன பண்ணார், பக்கத்துல இருக்கக்கூடிய புல்லெல்லாம் கிடுகிடுன்னு பிடுங்கினார். புல்லெல்லாம் பிடுங்கின உடனே ராமலக்ஷ்மணால் ரிஷி அவரே பிடுங்குறார் அப்படின்னது நம்மளும் சேர்ந்து அவருக்கு உபகாரம் பண்ணுவோம்னு ராமலக்ஷ்மணால் அவளும் சேர்ந்து புல்லெல்லாம் எடுத்து 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 ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார். ராமலக்ஷ்மணால் பேசிக்கிறார் ஒருத்தருக்கு ஒருத்தர். ராமர் பேசுறார் லக்ஷ்மணர்கிட்ட, லக்ஷ்மணா, ரிஷியினுடைய ஆசிரமத்துல நிறைய மான் முயல்லாம் இருக்கும் போல இருக்கு, நிறைய பசுமாடெல்லாம் இருக்கும் போல இருக்கு, அதனாலதான் புல்லெல்லாம் எடுத்துக்கிறார், நம்மளும் அவருக்கு உபகாரம் பண்ணுவோம் அப்படின்னு ராமபிரானும் கூடவே சேர்ந்து உபகாரம் பண்ணின்னு இருக்கார். பிறகு அதெல்லாம் ஒரு இடத்தமா கொண்டு வந்து அந்த புல்லெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு வந்து ஒரு படுக்க விரிக்கிறது போல அந்த புல்லெல்லாம் அலர்த்துறார். அப்படி ஒரு படுக்க போல பண்றார். புல்லெல்லாம் அலர்த்தி படுக்க போல பண்ண பிறகு ராமபிரான் அதை பார்த்து நினைக்கிறார், ரிஷி சயனிச்சுக்க போறார். லக்ஷ்மணா பாத்தியா, ரிஷி சயனிச்சுக்க போறார், நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது. நம்ம இந்த ரிஷிக்கு கைங்கரியம் பண்றாப்புல ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது இல்லையா லக்ஷ்மணா? ரிஷி சயனிச்சுட்ட உடனே நம்ம 2 பேரும் அவருக்கு பாத சேவம் பண்ணுவோம். பாத சேவை பண்ணி அவரை தூங்குறதுக்கான சௌகரியங்கள் எல்லாம் நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ராமபிரான் சின்ன குழந்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மெச்சூரிட்டி, அவர் அப்படி பேசுறார். ஆனால் விஸ்வாமித்ரரும் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தா அந்த புல்லெல்லாம் அலர்த்தின பிறகு, ராமா லக்ஷ்மணா வா வந்து தாச்சிக்கோ, வா சமத்தா தாச்சிக்கோங்க 2 பேரும் இங்க வாங்கும் அப்படின்னு கூப்பிடுறார் ரிஷி. கொஞ்சம் சங்கோச்சி ராமர். அப்படி ரிஷி எதிரில, அதுவும் தனக்கு குரு ஸ்தானத்துல வச்சுட்டு இருக்கார் விஸ்வாமித்ரரை. அவர் எதிரில போய் அப்படி பட்டுன்னு படுத்துன்ற மாட்டார் ராமர். இருந்தாலும் ரிஷி ஒரு விதேயன், நமக்கு விதேயன் அவர்னா நமக்கு என்ன அவர் விதிக்கிறாரோ அதை செய்யணும் அப்படிங்கிற கடமையும் தனக்கு இருக்கு. அவ்வளவு என்ன ஒரு அகம்பாவம், அவர் சொல்றச்சே நம்ம படுத்துட்டு தானே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கமா தோணித்து. சரி படுத்துருவோம்னு ராமபிரான் பட்டுன்னு போய் சயனிச்சுட்டார். கூடவே லக்ஷ்மணனும் சயனிச்சுட்டார். 2 குழந்தைகளையும் விஸ்வாமித்ரர் தலைய தடவி 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 ராத்திரி பூரா லாலன பண்றாராம். தசரதன் பசூனோ சக்தமாபியா तृणशयने अनुचिते ये तदोषिताभ्याम् दशरथ नृपसूनु सत्तमाभ्याम् तृणशयने अनुचिते सदोषिताभ्याम् कौशिकसुत बचूनु लालिताभ्याम् क्षणमिव सा विभवौ विभावरी च दशरथ नृपसूनु சக்தமாபியாம். நினைக்கிறாராம் தசரத ராஜகுமாரர்கள். வால்மீகி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல, தசரத ராஜகுமாரர்கள் இது நியாயமா அப்படின்னு கேட்கிறார். திருணசயனே அனுச்சிதே, அனுச்சிதமா ஐயா அடே விஸ்வாமித்ரா அப்படின்னு வால்மீகி கேட்கறது போல இருக்கான். இது அனுச்சிதமா, கொஞ்சமாவது அனுச்சிதமா?
தசரத ராஜகுமாரர்கள் நேற்றைய தினம் வரைக்கும் அம்சதூளிகா மஞ்சத்துல படுத்துட்டு இருந்த குழந்தைகளை இழுத்து பிடிச்சுட்டு வந்து போட்டு விரட்டி, அதுவும் புல்லு தரையில படுக்க வச்சு, திருணம்னா புல்லு, திருணசயனே அனுச்சிதே, அனுச்சிதே அனுச்சிதமா, கொஞ்சமாவது நியாயமா இது அப்படின்னு கேட்கிறார். திருணசயனே அனுச்சிதே ததோஷிதாபியாம், ததோஷிதாபியாம், அதாவது பின்னாடி தர்பசயனத்துல படுத்துக்க போறாரே, அதுக்கு இப்போ பிடிச்சேவா அபியாசம், அதுக்கு ஒரு பிராக்டிஸ் போல அமையறதான். பின்னாடி தர்பசயனத்துல படுத்துக்க போறியே ராமா, அதுக்காக இப்பவே அபியாசம் பண்ணிக்கோன்னு விஸ்வாமித்ரா இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு வால்மீகி கேட்கிறார். திருணசயனே அனுச்சிதே ததோ ஷிதாபியாம் குஷிகசுதவசூனு லாலிதாபியாம், அனுலாலிதாபியாம், ராத்திரி பூரா அந்த குழந்தைகளுக்கு தடவி தடவி லாலனை பண்ணி கதை சொல்லி அதுகளுக்கு தூங்க வச்சு அப்படி அந்த லாலனை அனுபவிக்கிறார் விஸ்வாமித்ரர். அதனால குஷிகசுதவசூனு லாலிதாபியாம், லாலனைங்கிற பதத்துல இருந்தா லாலிங்கிற சப்தம் வந்திருக்கு. எப்போதுமே பகவானை தூங்க பண்ற டோலோத்சவத்துக்கு நம்ம பாட்டுகள்லாம் கூட லாலி லாலின்னு முடியும். அது லாலனை அப்படிங்கிற அந்த பதத்துல இருந்து தான் வந்திருக்கு. அதனால அப்படி லாலனை பண்ற சுகத்தை அனுபவிக்கிறாராம் விஸ்வாமித்ரர். சுகமிவசா, சுகமா இருந்துதான் ராத்திரி பூரா விஸ்வாமித்ரருக்கு, ராமலல்லாவை லாலனை பண்ணதுனாலேயே. மற்றொன்று, 3 பேர்களுக்கு இங்க சுகம். சுகமிவசா விபவோ, 3 பேர்கள் யாருன்னா விஸ்வாமித்ரருக்கு சுகம், உத்தம சுகத்தை அனுபவிச்சவர் அவர்தான். ராமரை பூரா ராத்திரி பூரா லாலனை பண்ணி பண்ணி. 2வது, ராமருக்கே சுகமா இருந்தது விஸ்வாமித்ரர் இப்படி லாலனை பண்ணதுனால. ஏன்னா என்னைக்குமே கௌசல்ய மாதா எப்படி லாலனை பண்ணுவலாம், அதுல பொன்னூஞ்சல் ஆட்டி தோழிகள்லாம் சேர்ந்து பொன்னூஞ்சல் ஆட்ட, வீணைய மீட்டுண்டு ரீதி கவுள நீலாம்பரி எல்லாம் பாடி அந்த ராமலல்லாவ நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி அவனை தூங்க பண்ணி, ஒருவேளை அந்த குழந்தை தூங்கிடுத்துனா, ராமபிரான் தூங்கிட்டான்னா தானும் பக்கத்திலேயே படுத்துன்னு தூங்கிடுவள் கௌசல்ய. ஆனால் விஸ்வாமித்ரரும் அப்படி தானும் சரி குழந்தைகள் தூங்கிட்டாளேன்னு தான் படுத்துன்னு தூங்காம ராத்திரி பூரா தடவினதுனால சுகமிவசா விபவோ, அப்படி ஒரு சுகத்தை அனுபவிச்சாராம் விஸ்வாமித்ரர். அடுத்தது ராமபிரான், ஏன்னா கௌசல்ய கூட பக்கத்துல படுத்துன்னு தூங்கிடுவள், ஆனால் இவரோ ராத்திரி பூரா தலைய வருடி 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 விட்டதுனால ராமலல்லாக்கு சுகமா இருந்தது. சுகமிவசா விபவோ. 3வது ஒருத்தி, அது யாரு அப்படின்னு பார்த்தா ராத்திரி தேவி. ராத்திரி தேவிக்கு சுகமா இருந்ததுதான் அன்னைக்கு ராத்திரி. ஏன்னா எப்போதுமே இருட்டு வடிவமா இருக்கக்கூடிய ராத்திரி தேவிக்கு உள்ள எப்படியாவது பிரவேசிக்கணும், இந்த குழந்தைகளை பார்க்கணுங்கிற ஆசை. ஆனா அரண்மனையோ தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரியன்னு சொல்லும்படியா எங்க பார்த்தாலும் தீப ஜோதி, இந்த இருட்டு வடிவமா இருக்கக்கூடிய இந்த ராத்திரி தேவிய உள்ள பிரவேசம் பண்ண விடாம தடுத்துடும். அப்ப அத்தகைய இந்த ராமபிரான ராத்திரி தேவி அவ்வளவு நினைச்சிருக்கா, இவர் தூங்குற அழக நம்ம பார்க்க முடியலையே. ஏன்னா காலமே எழுந்து சந்தியாதேவி வந்துடுவா, ராத்திரி தேவியால இருக்க முடியாது. அவாவா அந்த வாட்ச் படி டைம் படி நடக்கிறவா அவெல்லாம். காலமே சாயங்கால பரியந்தம் ராத்திரி தேவியால வரக்கூட முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ராத்திரி தினம் தானே பார்க்க முடியும், ராமபிரான ஒரு நாள் தரிசிக்க முடியல. ஏன்னா அந்த விளக்கினுடைய ஜோதி அப்படி எரியறதுனால அரண்மனையில. ஆனா இன்றைய தினம் இவர்களோ திருணசயனே அனுச்சிதே, திருணத்துல வந்து படுத்துட்டதுனால ராத்திரி தேவிக்கு சுகமா இருந்துதான். சுகமிவசா விபவோ விபாவரீச்ச, விபாவரீச்ச, விபாவரினா ராத்திரி தேவி, அவளுக்கும் சுகமா இருந்ததுதான் ராத்திரி பூரா. இல்ல இன்னொரு ஒரு பதம் இருக்கு இதுக்கு, சுகமிவசா விபவோ விபாவரீச்ச க்ஷணமிவசா விபவோ விபாவரீச்ச க்ஷணமிவசா விபவோ. எப்போதுமே சுகமா இருந்தா அன்றைய ராத்திரி க்ஷண மாத்திரத்துல போயிடும். ஏதாவது ரொம்ப துக்கம் இருந்தாதான் பொழுது விடியிலேயே பொழுது விடிஞ்சுராதான்னு நம்மளும் நினைப்போம். ஆனா மெதுவா போற மாதிரி இருக்கும் நேரம். ஆனா இன்றைய தினமும் சுகமா இருந்ததுனால க்ஷண மாத்திரத்துல
ஆனா ராத்திரி சமயம் போயிடுச்சுதான். சுகமிவசா விபவௌ க்ஷணமிவசா விபவௌ விபாவரி ச ஒரு க்ஷணத்துல அந்த ராத்திரி பொழுது போயிடுதே. அதுக்குள்ள உஷற்காலம் ஆயிடுத்தே. சந்தியாதேவி முகம் செவக்க, ஒரு நேரம் ஆயிடுத்து, நீ கிளம்பு அப்படின்னு சந்தியாதேவி இவளை விரட்ட, ஒரு க்ஷண மாத்திரத்துல போயிடுத்தே. இன்னும் ஒரு நிமிஷம் ராமபிரான பார்க்கணும்னு நினைக்கிறோமே, பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுட்டே ராத்திரி தேவி மறையறாளாம். சரி, நாளை தினம் பார்த்துப்போம், இன்னும் கொஞ்ச நாட்கள் நீங்க விஸ்வாமித்திரரோட தானே இருக்க போறார்கள் குழந்தைகள், நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு ராத்திரி தேவி அழுதுண்டே கிளம்பினாள் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. உடனே காலமே பொழுது விடிஞ்சது. பொழுது விடிஞ்ச உடனே கௌசல்யா சுப்ரஜா ராமாயா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். இது எப்பயோ எந்த யுகத்திலயோ எந்த அவதாரத்திலயோ விஸ்வாமித்திரர் சொன்ன இந்த ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்துலதான் இருக்கு இந்த ஸ்லோகம். இதை இன்றைய தினம் எங்க பார்த்தாலும் சுப்பிரபாதத்துல இதுதான் முதல்ல சொல்றோம். நம்ம கிரகம் ஆத்து கிரகத்துல ஆத்து பெருமாளுக்கு சுப்பிரபாதம் சொன்னாலும் சரி, கோவில்கள்ல சுப்பிரபாதம் சொன்னாலும் சரி, இந்த ஸ்லோகம் உபயோகப்படாத இடமே இல்லை. அத முதல்ல அங்க பாடினவர் விஸ்வாமித்திரர் தான். அந்த சுகத்தை அனுபவிச்சவர் விஸ்வாமித்திரர் தான். விஸ்வாமித்திரர் காலமே எழுந்து சரையூல போய் அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சு அவர் தன்னுடைய நித்திய கர்மாவெல்லாம் பண்ணி முடிச்சு திரும்ப வந்து பார்த்தா இந்த குழந்தைகள் அப்படியே படுத்துன்னு இருக்கு. அப்படி ஒண்ணு தூங்கிடல ராமபிரான், தான் எழுந்துக்கணும்னு தெரியும். இருந்தாலும் இந்த ரிஷிக்கு விஸ்வாமித்திரருக்கு எழுப்பற பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையோட ராமபிரான் படுத்துட்டு இருக்கிறது போல ஒரு பாவல்லா. ஏன்னா எப்போதுமே கண்ணபிரானுடைய சேட்டை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் எப்படி வெண்ண திருடினா, நவநீத சோரன் இப்படி படுத்தினா அப்படி படுத்தினா எல்லாம் தெரியும். ஆனா ராமபிரான் அதை விட மகாபடுத்தல், மகாசடு. ஆனா அது வரல, வெளியில வரல. ராமபிரானுடைய அந்த படுத்தெல்லாம் வெளியில வரல. இப்ப பாருங்க, அவன் நல்லா தெரியும் ரிஷி எழுந்திருக்கார், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார், நாமும் பின்னாடி போய் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சும் வேணும்னு இப்படி பாவலா பண்ணிட்டு கண்ணமோடிட்டு இப்படி படுத்துன்னு சிரிச்ச முகத்தோட கூட அந்த முத்த பாவனையோட கூட இப்படி படுத்துட்டு இருக்கு இந்த ராமலல்லா. இத பார்த்த உடனே எழுப்ப எங்கேந்து வருது மனசு, இருந்தாலும் எழுப்பி ஆகணுமேனு விஸ்வாமித்திரர் என்ன சொல்லி எழுப்பலாம் குழந்தைய? கௌசல்யா சுப்ரஜா ராமாயா. சுப்ரஜா, அந்த சுப்பிரசன்னமானவள் கௌசல்யா, பரமபாகியவதி அந்த கௌசல்யப்பா. உன்னை பெற்றெடுத்தாளே அதனாலேயே அவள் பரமபாகியவதி. கௌசல்யா சுப்ரஜா ராமாயா. அவள் உன்னுடைய முகத்தை பாக்குறச்சேலாம் அவள் எவ்வளவு ஆனந்தப்படுவள். கௌசல்யா ஆனந்த வர்தனா அப்படின்னு சொல்லப்படுறது ஒவ்வொரு இடத்துலயும். கௌசல்யினுடைய வயிறை எப்போதும் குளிர வச்சுட்டே இருப்பானாம் ராமபிரான். அவள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாள். உன்னை லாலனை பண்ணி காலமே உன்னை எழுப்பரிச்சே. கௌசல்யா, ராமா லல்லா எழுந்திருப்பா, ஆயிடுத்து பாரு, நாழி ஆயிடுத்து பாரு, எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே நீ குட்டி கை குட்டி காலை வச்சுட்டு இப்படி சோம்பலை முறிச்சுண்டு சுவாச பிரஸ்வாசம் விட்டுண்டு ஆணு வாயில ஒரு கொட்டாவி விட்டுண்டு அந்த கலங்கின அந்த கண்களோட கூட தூக்க கலக்கம் தெளிஞ்ச அந்த கண்களோட அப்படி கண்ணை திறந்து முத்தமான பார்வை அம்மாவை பார்த்து அம்மா அப்படின்னு ஒரு சிரிப்பியே அதை பார்க்க என்ன பாக்கியம் பண்ணா? கௌசல்யா சுப்ரஜா ராமாயா. தசரத நந்தனான்னு சொல்லியிருக்கலாமே, எதுக்கு மெனக்கெட்டு விஸ்வாமித்திரர் இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தது தசரதர் கிட்ட, ஆனா ஞாபகம் வச்சுட்டு சொல்றார் கௌசல்யே. ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் இருக்கு. காரணம் என்னன்னா, 1000 விசாரம் பண்ணான் அந்த தசரதர் என் கூட அனுப்புறதுக்கு. ஆனால் கௌசல்யையோ அவளுக்கு கம்பீர புருஷனை பெற்ற கம்பீர தாயின்னு சொன்னோம் முதல் பிரவச்சனத்திலேயே, ராமருடைய அவதாரம் சொல்ற சேவை. அத்தகைய கம்பீர தாயாராக அவள் என்ன பண்ணாலாம், ராமபிரான் விஸ்வாமித்திரரோட கிளம்பணும் அப்படின்னு வந்த உடனே கௌசல்யை நமஸ்கரிச்சுட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினார். உள்ள போய் கௌசல்ய மாதாவை விழுந்து நமஸ்கரிச்சு, என்ன விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணார்த்தம் என்னை கூப்பிடுறார், நான் கிளம்ப போறேன், அப்பாவும் என்னை அனுப்புறதா முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே, அடடா என் கண்ணே, நீ தனுர்வித்தியை கத்துண்ட கையோட ஒரு ரிஷிக்கு சேவை பண்ற பரமபாக்கியம் உனக்கு கிடைச்சதே, போய் வெற்றியோட திரும்பவா அப்படின்னு வீர திலக்கம் இட்டு அனுப்பினவள் இல்லையா? அதனாலேயே அவள் பெயரை சொல்றேன், கௌசல்யா சுப்ரஜா ராமாயா. என்ன இருந்தாலும் சின்ன குழந்தை தானே, 12 வயசு புத்த பாலகனா இருக்கான். குழந்தைகள் பொதுவாவே எழுந்த உடனே அதுகள் வாயிலேந்து வர முதல் வார்த்தை அம்மா, அம்மாட்டக்க இல்ல அம்மா எங்க அப்படின்னு தானே முதல்ல கேட்கும். இப்ப
இப்ப எழுந்த உடனே என்ன இருந்தாலும் குழந்தை எழுந்ததும் கண்ணை கசக்கிண்டு அம்மா அப்படின்னு சொன்னா நான் எங்க கொண்டு போய் நான் அம்மாவை காட்டுவேன். அவன் அம்மாவை கொண்டு வந்து நான் இப்ப இங்கேயோ வந்தாச்சு, இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தாச்சு, இனிமே அவ அம்மாவை கூட்டின்னு வந்து நான் எப்படி காட்டுவேன்? என் முகத்தை அல்லவோ நீட்டுவேன். அதனால அவ அம்மா பேரை சொல்லியே எழுப்பிடுவோம், அவ அம்மாவை நினைவு மூட்டியே எழுப்பிடுவோம்னு எழுப்புறார் கௌசல்யா சுப்ரஜா ராமா. இதுல கௌசல்யே வந்து எழுப்பறிச்சே, கௌசல்ய மைந்தனே எழுந்துருன்னு சொல்ல மாட்டா இல்லையா? அதனால எழுப்புறது ரிஷின்னு தெரிஞ்சுக்கட்டும், எழுப்புறது கௌசல்ய இல்ல, எழுப்புறது ரிஷிதான்னு தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே எழுப்புறாராம் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. சந்தியா காலம் ஆயிடுத்துப்பா, எழுந்துரு, உத்திஷ்டன்னு எழுந்துரு, நரசார்தூலா நரசிம்மமே எழுந்துருங்கிறார். நரசார்தூலா நரசிம்மமே எழுந்துரு. எழுந்து இப்ப என்ன பண்ணணும்? இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கினா போச்சு. எழுந்து இப்ப என்ன பண்ணணும்னா கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். கர்த்தவ்யம் உன்னுடைய கடமை, உன் கடமைய பண்ணு. என்ன கடமை? ஆச்சு சித்தாசிரமம் போடும், அங்க யஜ்ஞ சம்ரக்ஷணார்த்தம் போடும்னு சொல்லியிருக்கு, அது தம் கடமை. கிளம்பலாமே, இப்ப என்ன விடி கார்த்தால தானே ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து கிளம்பினா போச்சு. கொஞ்ச நேரம் ஆட்டமே அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம், சமயத்துக்கு பண்ணணும். பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எழுந்துக்கிறோமோ இல்லையோ, பிரம்மம் எழுந்துரும். அதனால இப்ப 3 மணி சுமார் விஸ்வாமித்திரர் எழுப்பறிச்சு, 3-4 மணி சுமார் ஆயிடுத்து. உன்னுடைய கர்த்தவியத்தை, உன் கடமையை நீ பண்ணு. நீயே சொல்றிய, பகவானே கீதையில சொல்லிக்கிறான் இல்லையா, எனக்கு கர்மாங்கிறது நானே ஒரு சிறந்த கர்மயோகி அப்படின்னு பகவானே சொல்லிக்கிறானே. யத் யதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேதே தரோஜனஹா சயத் பிரமாணம் குருவந்தே. கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. வர்த்தையேவச்ச கர்மணி அப்படின்னு பகவானே சொல்லிக்கிறான் இல்லையா கீதையில. நான் கர்மா பண்றதுல நானே சிறந்த கர்மயோகி அப்படின்னு நீயே சொல்லிக்கிறியேப்பா. அப்படி இருக்கிறச்சே அத்தகைய கர்மாவை நீ செய்து காட்ட வேண்டாமா? எல்லாரும் என்ன நினைப்பா, ராமபிரானே காலமே எழுந்து அனுஷ்டானம் பண்றார் அப்படின்னா ஜனங்கள்னா அவரே பண்றார், பகவான் அவரே பண்றார், நம்ம பண்ண வேண்டாமா அப்படின்னு கிஞ்சித்தாவது ஜனங்கள் யோசிப்பா இல்லையா? அதனாலதான் எழுந்துருன்னு சொல்றேன். கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். நான் பகவானாச்சே, எனக்கு கூடவா கர்மா அப்படின்னா நீ பகவானாகவே இரு. இப்ப நீ மனுஷனா வந்துட்ட இல்லையா, அதனால நீ கர்மா செஞ்சுதான் ஆகணும். எழுந்துரு. கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். அப்படியா? அப்ப நான் நரசிம்மரான அவதாரம் பண்ணேனே, அப்ப நான் சந்தியா காலத்துலதானே அவதாரம் பண்ணேன். விஸ்வாமித்திரன் நீங்க வந்து சொல்ல வேண்டியது தானே, ஓய் நரசிம்மரே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் காத்துரு, சந்தியா காலத்துல அவதாரம் பண்ணிருக்கீர், ஆக்கும் மரியாதையா போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்புறம் போய் ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணு சொல்றது தானே. ஏன் சொல்லல அப்படின்னா, அப்ப நீ உனக்கு முகமே சிம்மமாகி உடம்பெல்லாம் நரனாகி அப்படி நரசிம்மமா நீ அவதாரம் பண்ண. அப்படி ஒரு நரசிம்ம ரூபத்துக்கு என்ன தர்மசாஸ்திரமும் இன்னும் எந்த தர்மசாஸ்திர கர்த்தாவும் எழுதி வைக்கல, எந்த ரிஷியும் இன்னும் எழுதி வைக்கல அப்பேற்பட்ட ரூபத்துக்கு என்ன கர்மான்னு. அதனால நான் வந்து உன்னை நானே திகைச்சு போய் நின்ன. நீ நரசிம்மாவதாரம் எடுக்கரிச்சு, உனக்கு நான் எப்படி அனுஷ்டானம் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு நான் திகைச்சு போய் நின்னேன். அந்த சந்தர்ப்பத்தையும் நீ தான் அப்ப எனக்கு கொடுக்கலையா. ஆனா இப்பவோ நீ மனுஷனா வந்து இங்க படுத்துட்டு இருக்க, அதனால எழுந்துரு. கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். இதெல்லாம் வியாக்கியானம், இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம். ராமர் இதெல்லாம் கேட்டுண்டு இல்ல, இதெல்லாம் கேட்டுண்டு படுத்துண்டு இல்ல. இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் விஸ்வாமித்திரனுடைய பாவம் இப்படி வெளிப்படுறது. நரசிம்மமே எழுந்துரு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அத்தகைய ராமபிரான் விஸ்வாமித்திரர் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இப்படி எழுப்பின உடனே கண்களை திறந்தார். அடடா நாழி ஆயிட்டே, ரிஷி அனுஷ்டானத்தை முடிச்சுட்டார் போல இருக்கே, நம்ம இவ்வளவு நேரம் தூங்கிட்டோமே அப்படின்னு மனசுல நினைச்சுட்டே எழுந்தார். லக்ஷ்மணா எழுந்துரு அப்படின்னு பக்கத்துல இருக்க லக்ஷ்மணனையும் தட்டி எழுப்பி உடனே சரையூ நதியில போய் ஸ்நானம் பண்ணி, அந்த கர்மாவுக்கும் ஒரு கர்மம் இருக்கான். கர்மா நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த கர்மாங்கிற ஒரு தேவதை, எல்லாமே தேவதைகள் தான். தர்மம்னு சொல்றோமே, இந்த தர்மமும் ஒரு தேவதை. கர்மமும் அப்படின்னு சொல்றோமே, அந்த கர்மாவும் ஒரு தேவதை. கர்மா என்னைக்குமே
நம்மளை கரையேற்றதான் முடியும். நம்மளை அடுத்தடுத்த ஸ்தானத்துக்கு அதால கொண்டு போக முடியுமே தவிர அதால பகவானை சம்பாதிச்சு கொடுக்க முடியாது. நம்ம என்னதான் நித்திய கர்மா பண்ணட்டும், எது செய்தாலும் நம்ம கர்ம யோகியா நம்ம ஆகி அதை பகவதார்ப்பணமா நம்ம பண்ணதான் நம்ம கர்ம யோகியாக ஆகி பகவான் நம்மளை ஆட்கொள்ற நிலைக்கு நம்ம வரோம். ஆனால் அந்த கர்மா பகவானை சம்பாதிச்சு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த கர்மாவுக்கு இப்ப என்ன பெருமையா, நம்மள பகவான் அனுஷ்டிக்க போறான், நம்மள பகவான் செய்ய போறான் அப்படிங்கிற சந்தோஷத்தோட கூட கர்மா உன்னுடைய தங்க கையால நீ அதுக்கு அனுஷ்டானத்தை ஆகுதி கொடுக்க போறேன்னு அந்த கர்மாக்குரிய தேவதையே காத்துட்டு இருக்காப்பா. அதனால உன் கர்த்தவியத்தை பண்ணு அப்படின்னு விஸ்வாமித்திரர் நீங்க சொல்லி அனுப்புறார் ராமலக்ஷ்மணால. அவர்கள் சரையு நதியில ஸ்நானம் எல்லாம் பண்ணி அனுஷ்டானத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு சந்தியாவந்தனாதி கர்மாக்களை முடிச்ச பிறகு இனி கிளம்பலாம் அப்படின்னு புறப்பட்டுட்டார்கள். இனிமே என்ன சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்னா இனி பலே அதிபலை இருக்கு, இது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மந்திரம் இவர்களுக்கு இருக்கிறதுனால இனிமே உட்காந்து சாப்பிட்டு இருக்கணும், உட்காந்து ஒரு இடத்துல அடுப்பு மூட்டி பண்ணிட்டு இருக்கணுங்கிற சிரமம் எல்லாம் இல்லை. அந்த மந்திரத்தை அப்படியே உச்சரிச்சுட்டே கிளம்பிட்டார்கள். கிளம்பி நேர சரையு நதியை தாண்டினார்கள். தாண்டி அதுக்கு பிறகுதான் கோரமான வனப்பிரதேசம் வந்துடுது. இது வரைக்கும் நாடு நகரங்கள் இருந்தது. அதனால ஏதோ இந்த குழந்தைகள் அவர்கள் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தார்கள். இனி வனப்பிரதேசம் வந்த உடனே விஸ்வாமித்திரர் ஒரு க்ஷணம் அப்படி நிக்கிறார். குழந்தைகளை அழைச்சுன்னு வந்துட்டோமே, வனப்பிரதேசம் ஆச்சு, என்ன இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு விஸ்வாமித்திரருக்கு. குழந்தைகள் பத்திரமா வருவாளா, பத்திரமா நான் கொண்டு போய் ஒப்படைக்கணுமே தசரதன்ட்ட, நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைகளா ஜாக்கிரதையா வாங்கும், வனப்பிரதேசம் வந்துடுத்துப்பா, இனிமே விளையாட்டா இங்கேயும் அங்கேயும் ஓடிண்டெல்லாம் இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா என் பின்னாடியே வாங்கும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறார் குழந்தைகளை. பார்த்தா அங்க ஒரு கோரமான வனம், எங்க பார்த்தாலும் ஒரே நாய் ஊளையிடுறது போல ஊன்னு ஒரு சப்தங்கள். என்னன்னு பார்த்தா இது என்ன இடம்னு ராமர் பார்த்துட்டு வரார். ராமருக்கு பதில் சொல்றார் விஸ்வாமித்திரர், இதுக்கு பெயர் தாட்டகா வனம். இங்க தாட்டகேன்னு ஒருத்தி இருக்காப்பா, ரொம்ப மகா கொடியவள். அவளுடைய அட்டகாசம் தாங்க முடியல, நரமாம்சம் சாப்பிட்றவள். காலமே எழுந்தாச்சுன்னா அப்படியே சுத்தி பார்த்துட்டே வருவலாம். சுத்தி பார்த்துட்டே வந்து யாராவது நரர்கள் கண்ணில் தென்பட்டா உடனே அவர்களை பிடிச்சு அடிச்சு மண்டையை உடைச்சு சாப்பிட வேண்டியதுதான். அப்பேற்பட்ட கொடியவள் அவள் யக்ஷினியா. அவள் தாட்டகா விருத்தாந்தம் எல்லாம் சொல்லிட்டே போறார் விஸ்வாமித்திரர். யக்ஷினியா சாபத்தினால இப்ப ராட்சசி ஆயிருக்காளாம். ரெண்டுத்துக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை, யக்ஷினிக்கும் ராட்சசிக்கும். அவ யக்ஷனாலாம் இவ ரக்ஷனாலாம். அதனால அவ யக்ஷர்கள் ஆனா இவர்கள் ராட்சசர்கள் ஆனார்கள்னு புராணங்கள் சொல்றது நமக்கு. அந்த யக்ஷினியா இருக்கக்கூடிய இந்த தாட்டகை இப்ப சாபத்தினால ராட்சசி ஆகி போறவர்கள் எல்லாரையும், அது இந்த காடு பூரா ஆக்கிரமிச்சு எங்க பார்த்தாலும் ஒரே ராட்சச கூட்டம். எங்கேயாவது ரிஷிகள் ஏதாவது நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போனா போறோம், அவ்வளவுதான். அடுத்த க்ஷணம் போக வேண்டியது, அடிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது. இப்படியே பண்ணக்கூடிய அத்தகைய இந்த தாட்டகி இங்கதான் வசிக்கிறான். அவளுடைய ஹோங்கார சப்தம் தான் இது. ஹூன்னு கத்தின்னு இருக்கா பத்தியா, அவதான். அவளுடைய சப்தம் தான் இவ்வளவு அதி பயங்கரமா கத்துறா. அவ கத்தலே தலைய உடையறது, அந்த அளவுக்கு கத்துன்னு கத்துவலாம். அந்த தாட்டகி இங்கதான் இருக்காள் அப்படின்னு சொல்லிண்டே விஸ்வாமித்திரர் வர ராமபிரானு இப்படி ஆர்வமா பார்த்துட்டே வர, எங்க இருக்கான்னு பார்த்துட்டே வர எங்கேயோ மனுஷ கந்தம் வீசிடுத்தான் அவளுக்கு. யாரோ மனுஷர்கள் வரார்கள் அப்படின்னு மோப்பம் பிடிப்பா போல இருக்கு. மனுஷ கந்தம் வந்துடுத்து அப்படின்ன உடனே மனுஷர்கள் யாரோ நடமாடுறார்கள் போல இருக்கே, உடனே பிடிச்சு சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு தோணின உடனே அங்க சுத்தி பாக்குறா. எங்க இந்த வருது அந்த கந்தம்னு அந்த கந்தத்தை நோக்கி வராள். வந்து பார்த்தா இந்த வழியா விஸ்வாமித்திரர் தான் துணிச்சலா வந்துட்டு போயிட்டு இருக்கா. இன்னும் விஸ்வாமித்திரரை முழுங்கலாகும் விட்டு வச்சிருக்கா, என்ன காரணமோ விட்டு வச்சிருக்கா. மொத்தமா அடிச்சு ஒரு என்னைக்கு விருந்தோ அன்னைக்கு தானே ஸ்பெஷலா சாப்பிடுவோம், அந்த மாதிரி விஸ்வாமித்திரருக்குன்னு ஒரு நாள் குறிச்சு வச்சிருக்கா போல இருக்கு. அதனால இன்னி வரைக்கும் விஸ்வாமித்திரரை அடிக்கல. அதனால இன்றைய தினம் விஸ்வாமித்திரரை அடிச்சுட வேண்டியதுன்னு முடிவு பண்ணிட்டான். விஸ்வாமித்திரர் ஒருத்தன் தான் இங்க தைரியமா சுத்தின்னு இருக்கான். மத்த ரிஷிகள் யாரும் இந்த பக்கம் வரது கூட கிடையாது. ஏன்னா ஆக்கிரமிச்சு வச்சுட்டா அந்த வனம் பூரா. தாட்டகா வனம்னே பேர் வச்சுட்டா, பேரை கூட மாத்தி வச்சுட்டா. அத்தகைய வனத்துக்குள்ள இனி யார் போவா? ரிஷிகள்னால அங்க தபஸ் பண்ண முடியல. இங்க பாத்தியா அத்தனை ரிஷிகளையும் கடிச்சு பிராண்டி கொதறி துப்பிருக்கா. அத்தனை ரிஷிகள் இவளால மடிஞ்சு போயிருக்கா. இதெல்லாம் விஸ்வாமித்திரர் சொல்லிண்டே வர அந்த தாட்டகி விஸ்வாமித்திரர் எங்கேயோ வராருங்கிறத தெரிஞ்சுண்டு வந்து பார்த்தா, அடடா
விஸ்வாமித்ரர் மட்டும்தான் இருப்பார் நினைச்சுன்னு பார்த்தா 2 குஞ்சு வேற கூட வந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு பெரிய விருந்து, அதுவும் 2ம் அழகழகா மணிமணியா இருக்கே. இதுகளை 3த்தையுமா சேர்ந்து இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்த தாட்டகி இவர்களை உடனே ஏதாவது பயமுறுத்தணும்னா ஹான்னு தன் வாயை பொழந்துட்டு பயந்துண்டு இவா ஓடணும். பயந்து ஓட அதுல ஒரு சந்தோஷமா இவா ஐயோ என்ன ஒண்ணும் பண்ணாதேன்னு கெஞ்சிண்டு இவா ஓடணும். பின்னாடியே ஓடி போய் அடிச்சு சாப்பிடணும். அதுல ஒரு சந்தோஷம், அதுல ஒரு ஆத்ம திருப்தி அவளுக்கு. இவர்கள் பயப்பட்டோம்னா ஆணு வாயை திறந்து ஒரு சேஷ்டை பண்றாளாம். அது எதுக்கும் பயப்படலையாம் ராமலட்சுமணால். அப்படியே அவளை பார்த்து சிரிக்கிறார்களாம். ராமபிரான் சிரிக்கிறார் தாடகையை பார்த்து, இப்படியும் ஒருத்தியா அப்படின்னு அவளை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கார் ராமபிரான். விஸ்வாமித்ரரோ அப்படின்னு ஒரு ஹூங்காரம் கொடுக்கிறார். அவள் ஆன வாயை திறந்து பயமுறுத்த விஸ்வாமித்ரரோ இந்த குழந்தைகளை பின்னாடி தள்ளி பயப்படுறார். குழந்தைகளை ஐயோ இப்படி வாயை திறக்கிறாளே, பயந்துர போறதே குழந்தைகள் அப்படின்னு ராமபிரானை மறைக்கிறார் விஸ்வாமித்திரர். மறைச்சிட்டு அப்படின்னு உடனே ஓ ஹுங்காரம்லாம் என்ன என்ன பண்ணுங்கிறாளா? ஓ ஹுங்காரம் என்ன என்ன பண்ணும், உன முழுங்குறேன் பாருன்னு வாய ஆன்னு திறந்துட்டு விஸ்வாமித்திரரை முழுங்க வராள். இதை பார்த்த உடனே ராமபிரானை திரும்பி பார்க்கிறார் விஸ்வாமித்திரர். ராமா வதம் பண்ணுப்பா, இவதான் தாட்டகி, நான் சொன்னேனே இவள் தான், வதம் பண்ணு அவளை அப்படின்னது ராமபிரான் கொஞ்சம் ஆலோசிக்கிறார். இப்படி பார்க்கிறார். நஹிதே ஸ்திரீ வத கிருதே கிருணா காரிய நரோத்தமாக. முதல்ல எடுத்ததுமே ஒரு ஸ்திரீவதமான்னு ஆலோசிக்கிறாரோ என்னவோ, ஒரு தயக்கம். இப்படி திகைச்சு போய் ராமபிரான் பார்க்கிறார். இவளை வதம் பண்ணலாமா அப்படின்னு இப்படி யோசிச்சுன்னு இப்படி நிக்கிறார். இப்படி யோசிச்சு நிக்கிறதே விஸ்வாமித்திரர் பார்க்க, என்ன நினைக்கிற ராமா, ஸ்திரீன்னு நினைக்கிறியா, ஸ்திரீவதம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஏப்பா அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது, அவள் ஸ்திரீன்லாம் பார்க்க கூடாது. எப்ப அவள் நம்மள முழுங்க வராளோ அப்ப அவளை நம்ம வதம் பண்றதுதான் நம்முடைய கடமை, அதுதான் உன்னுடைய கடமை, அதைத்தான் நீ செய்யணும். இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கும், ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு புலி நாட்டுக்குள்ள பூந்துடுத்து, எங்கேயோ காட்டுக்குள்ள இருந்த புலி திடீர்னு ஒரு கிராமத்துக்குள்ள பூந்து எல்லாரையும் அடிச்சு உதச்சு சின்ன பின்னமாக்கி குழந்தைகள் எல்லாம் சாப்பிடுறது, குழந்தைகள் எல்லாம் பிராண்டுறது, பெரியவர்கள் எல்லாம் போட்டு வதைக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய புலிய அங்க கத்திய தீட்டிட்டு ஒருத்தன் நின்று இருக்கானா, அவனை பார்த்து அடே கத்திய கையில வச்சுட்டு இருக்கிய, அத ஒரு அருடா, அந்த புலி எல்லாரையும் அடிச்சு சாப்பிடுறதுடா அப்படின்னா, அதெல்லாம் பண்ணிடுவேன், பெண் புலி ஆச்சேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு அசட்டுத்தனம் ஏதாவது இருக்குமோ? பெண் புலி ஆச்சேன்னு பாக்குறேன்னு யாராவது சொல்லுவாளோ? அது போலதான் இந்த தாட்டகி ஸ்திரீனெல்லாம் பார்க்காத, ராட்சசால்னா ராட்சசாதான், ஸ்திரீ கிடையாது, புருஷன் கிடையாது. அவள் பார் நம்மள முழுக வராளோ இல்லையோ, ஈவரக்கமே இல்லாம இத்தனை ரிஷிகளை கடிச்சு குதறி துப்பி இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய ராட்சசிய வதம் பண்றதுக்கு இவ்வளவு ஆலோசனை பண்றியா ராமா அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்டதும், இல்ல எனக்கு அந்த சிந்தனையெல்லாம் ஒண்ணுமே இல்ல மகரிஷே, அப்படிலாம் நான் யோசிக்கல, நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? என்னுடைய அப்பா எப்போ உங்களிடத்துல என்னை ஒப்படைச்சாரோ, எப்போ என்னுடைய அப்பாவுடைய வார்த்தையே சத்தியம்னு நான் நினைப்பேனோ, என்ன உங்ககிட்ட ஒப்படைச்ச அடுத்த க்ஷணத்திலேருந்து உங்களுடைய வார்த்தையை நான் சத்தியம் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். பிதுர்வச்சன நிர்தேஷாத் பிதுர்வச்சன கௌரவாத் வச்சனம் கௌஷிகஸ்யேதி கர்த்தவ்யம் அபிஷங்கயா. பிதுர்வச்சன நிர்தேஷாத், எனக்கு என்னுடைய அப்பாவுடைய வார்த்தை தான் முக்கியம், வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. பிதுர்வச்சன நிர்தேஷாத் பிதுர்வச்சன கௌரவாத், உங்க கூட என்னை எப்ப அவர் ஒப்படைச்சு அனுப்பி வச்சாரோ, ஒரு அதர்மவான் கிட்ட எங்க அப்பா என்னை எப்போ ஒப்படைக்கவே மாட்டார். உங்ககிட்ட அவர் எப்போ என்னை ஒப்படைச்சாலும் அதுல இருந்தே தெரியலையா நீங்கள் எப்பேற்பட்ட தர்மவான்னு. நீங்கள் சொன்ன தர்ம காரியத்தை நான் நடத்தாமலா இருப்பேன், இந்த க்ஷணம் செய்யறேன் அப்படின்னு உடனே தன்னுடைய பானத்தை எடுத்தார் ராமபிரான். தன்னுடைய தனுசை இப்படி ஒரு ஊனினார், ஒரு பானத்தை எடுத்தார். பானத்தை எடுத்து அதை தாட்டகையுடைய மேல அப்படி பதம் பார்த்துக்கிறார். நேர அவளுடைய நெஞ்சில போய் சரக்குன்னு அது ஒரு தாக்கிட்டான். சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லுக்கும் நிறத்தினாள் மேல் விடுத்தலும் வைரக்குன்ற
கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. சொல்லுக்கும் அது எப்படி போச்சாம அந்த பானம். ஒரு சொல், நம்ம ஒரு பேச்சு, நம்ம இங்க பேசுறோம்னா நம்ம எப்ப பேசுறோமோ அந்த க்ஷணம் அடுத்தவர்கள் காதுல விழும். இப்ப பேசி முடிச்ச பிறகு நாளைக்கு விழும், இல்ல சாயங்காலம் விழும் அப்படின்னு இல்லாம பேசுற அடுத்த க்ஷணம் எப்ப காதுல விழறதோ அது போல சொல்லுக்கும் கடிய வேக, சொல்ல விட கடிய வேகத்துல போச்சான். ஒரு சொல் எவ்வளவு வேகமா இன்னொருத்தர்களுடைய காதுல போய் விழறதோ அதை விட வேகமா கிளம்பித்தாம் அந்த ராம பானம். சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல், கரிய செம்மல்ங்கிறார். இந்த ராமபிரான் நீருண்ட மேகம் போல, அல்லொக்கும் நிறத்தினாள் மேல். ரெண்டு பேருக்கு ஒரு ஒத்துமையா. இது கம்பனுடைய பாசுரம், கம்பனுடைய செய்யுள் இது. ரெண்டு பேருக்கு ஒரு ஒத்துமை சொல்றான் கம்பன். ராமபிரானும் நல்ல கரிய செம்மல், தாடகியும் கரிய செம்மல்லாம். அது என்ன ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, நீருண்ட மேகம் போல திரண்டு வந்தா, நீருண்ட மேகம் வந்தாலே அது கருன்னு இருக்கும், அழகா இருக்கும், பாக்குறதுக்கே ரம்யமா இருக்கும். அதை பார்த்தா அப்பாடு அப்படின்னு ஒரு குளிர்ச்சியா இருக்கும் நீருண்ட மேகம். அத்தகைய கரிய செம்மல் ராமபிரான். ஆனால் இவளோ எப்படின்னா அல்லொக்கும் நிறத்தினாள் மேல், அல்லொக்கும் நிறத்தினாள் மேல். ஒரு ராத்திரி இப்போ 1 மணி 2 மணி சுமாருக்கு வெளியில போறோம், தெரியாத்தனமா வெளில போயிட்டோம், ஏதோ கையை கால் அலம்பணும் அப்படின்னு வெளில போயிட்டோம் போல இருக்கு. வெளில போயிட்டா திடீர்னு ஒரு தென்னை மரம், அது பக்கத்துல ஒரு நிழல், நம்மளுடைய நிழல் நமக்கே தெரியறது. நம்முடைய நிழல் நமக்கே தெரிஞ்ச பிறகு நன்ன அர்த்த ராத்திரி இருட்டு, ஒருத்தர் இல்ல பக்கத்துல. ஏன் என்னன்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்ல. எதிரில் பார்த்தா ஒரு உருவம், ஒரு இருட்டுக்கு ஒரு உருவம், அதுக்கு கை கால் தலையெல்லாம் முளைச்சு எதிரில் வந்து நின்று அதை பார்த்தா என்ன ஆறுது நம்ம கதி. நம்ம தைரியம் நமக்கே தெரியும் இல்லையா. ஒரு க்ஷணம் ஆண் கத்திட மாட்டோமோ அப்படி இருக்கான் அவளுடைய நிறம். அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுத்தலும் வைர குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது. சில பேருக்காவது நெஞ்சில தங்கிட்டு, வாலிக்கு தங்கிட்டு ராமான்னு எடுத்து படிச்சுட்டான், அந்த அம்ப பானத்தை எடுத்து ராமான்னு படிச்சுட்டான். ஆனா இவளுக்கும் தங்காது, நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று, அப்புறம் கழன்று, அப்படி நெஞ்சில கூட தங்காம அப்படி ஷார்ப்பா போய் அந்த வேகத்துல அது ஒரு குத்து கொத்தி பின்னாடில இருந்து அது வெளியில வந்துடுத்தான். அதனால அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. சில பேருக்கு ராமபிரான் இந்த மாதிரி பண்ணுவார். யாருக்கு ராமாங்கிற அந்த நாமம் தாரக மந்திரம் வாயில வரலையோ, யாருக்கு ராம நாமம் காதுல விழலையோ, அவர்களுக்கு கடைசியில மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு போட்டு பார்த்தாச்சு, எதுவும் சரியாலன்னா அடுத்தது அந்த மருந்தை ஊசியில ஏத்தி இன்ஜெக்ஷனா அதை நுழைச்சு பார்ப்பான். அந்த மாதிரி ராமாங்கிற அந்த ஔஷதத்தை அந்த இன்ஜெக்ஷன்ல, பானமாகி அந்த இன்ஜெக்ஷன்ல ஏத்தி சரக்குன்னு ஊசியா குத்தி பார்க்கலாம்னு பார்த்தா அப்பவும் நெஞ்சில தங்காது, கல்லொக்கும், கல்லு போல இருந்துதான் அவன் ஹிருதயம். ஆனாலும் நெஞ்சில் தங்காது. அப்ப கூட தங்கல் என கைவிட்ட கேசுன்னு அர்த்தம். தாடகப்பாடு கைவிட்ட கேசுன்னு அர்த்தம். அப்ப கூட நெஞ்சில தங்காது அப்புறம் போயிட்டு கழன்றது அப்படின்னு பின்னாடியே போய் கழண்டு தாட்டகை மடேர்னு கீழே விழுந்தாளாம். விழுந்து மாண்டு போனாளாம். அவள் மாண்டு போன உடனே தேவர்கள் எல்லாம் துந்துவி முழங்கினார்கள், புஷ்ப வருஷம் செய்தார்கள். ராமபிரான் துஷ்ட நிகிரகத்தை முதல்ல ஆரம்பிச்சுட்டார். தாட்டகா வதத்திலேருந்து எப்படி பூதன வதத்திலேருந்து கிருஷ்ணன் ஆரம்பிச்சாலும் அது போல தாட்டகா வதம், அவளை வதம் பண்ணின அடுத்த க்ஷணம் தேவர்கள் எல்லாம் புஷ்பமாரி பொழிஞ்சு ராமபிரான மங்களாசாசனம் பண்றார்கள். ராவண வத பரியந்தம் நம்மளுடைய காரியம் சித்தி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சின்ற தேவதைகள் அத்தனை பேரும் ராமபிரான் எதிரில் பிரத்யட்சமாக விஸ்வாமித்திரரை போய் நமஸ்கரிக்கிறார்கள். இப்ப தேவர்கள் எல்லாம் விஸ்வாமித்திரர் தானே அழைச்சின்னு வந்தார், இல்லைன்னா இவர் பாட்டுக்கு அரண்மனைக்குள்ள இருந்திருப்பார். 12 வருஷமா அங்கதானே இருந்தார் ராமபிரான். விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு வந்ததுனாலதானே தாட்டக ஒழிஞ்சா முதல்ல. அதனால தாட்டகாவதம் ஆயிடுத்துன்னு உடனே அத்தனை தேவர்களும் வந்து விஸ்வாமித்திரரை நமஸ்கரிக்கிறார்கள். நீங்க அழைச்சின்னு வந்ததுனால தானே
விஸ்வாமித்திரர் கிட்டக்க நாங்கெல்லாம் யாருன்னு பிரபுவுக்கு பரிச்சயம் பண்ணி வைங்கோ. என்ன ராமபிரானுக்கு தெரியாதான் இவெல்லாம் யாருன்னு? இருந்தாலும் ராமபிரான் மனுஷன்னா மனுஷன் அப்படின்னு நடந்துக்கிறதுனால தேவர்கள் அதுக்கு அனுகூலமா இருக்கணும். அதனால தேவர்கள்லாம் சொல்றார்கள் விஸ்வாமித்திரர்கிட்ட நாங்கெல்லாம் யாருன்னு பரிச்சயம் பண்ணி வைங்கோ இந்த பாலகன்ட்ட அப்படின்னு சொன்னதும் மந்திரபூர்வமா தான் தேவர்கள் இருக்கார்கள். அந்த ஒவ்வொரு தேவர்களையும் அந்த தேவனுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி விஸ்வாமித்திரர் இவன் அக்னி, இவன் வாயு, இவன் வருணன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பரிச்சயம் பண்ணி வச்ச பிறகு அந்த தேவதைகள் எல்லாம் பிரத்யட்சமாகி ராகவனை பார்த்து சொல்றார்கள், இமேச்ச பரமோதாராம் கிங்கராஸ்தவ ராகவா. ஹே ராகவா, நாங்கள் மற்றவர்கள் விஷயத்துல நாங்கள் தேவதைகளா இருக்கோம். ஏன்னா அவர்கள்லாம் எங்களை உபாசிக்கிறார்கள், நாங்கள் தெய்வம்ங்கிற ரீதியில இருந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்றோம், அது வேற. ஆனால் உன் விஷயத்திலயோ நாங்கள் தேவதைகளா இருக்க மாட்டோம். கிங்கராஸ்தவ ராகவா, உனக்கு கிங்கரர்களாக நாங்கள் இருப்போம். உனக்கு சேவகர்களாக நாங்க இருந்து உனக்கு சேவை பண்றதுக்காக காத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்ப என்ன சேவை வேணும்னாலும் எங்களுக்கு ஆக்னி இடலாம் அப்படின்னு எல்லா தேவதைகளும் வந்து பிரத்யட்சமாயி ராமபிரான்கிட்ட சொன்னது. ராமபிரான் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மட்டிலும் சொன்னார். ஆனா பெரும்பாலும் ராமபிரான் கடைசி வரைக்கும் பார்க்கலாம், இவர்களுடைய உதவியை நாடாம தானே தான் அவர் பண்ண வந்த காரியத்தை பண்றாரே தவிர, ஒரு தடவை எத்தனையோ தடவை இருக்கு பார்த்தீங்களா, இந்திரஜித் தபஸ் பண்றான், தபஸ் எல்லாம் ஆயிடுத்து, மறுபடியும் ஓடுறான், ஓடி போய் மறுபடியும் தபஸ் பண்ணி சம்பாதிச்சுக்கிறான், அஸ்திரங்கள்லாம் சம்பாதிச்சுக்கிறான், அந்த மாதிரிலாம் வரும். ஆனா ஒரு நாளாவது ராமபிரான் ஓடினார், ஓடி போய் தபஸ் பண்ணார், சம்பாதிச்சுட்டார் அஸ்திரம் எல்லாம், அப்படி எங்கேயாவது இருக்கும்? ராமபிரான் தானே எல்லா காரியத்தையும் தானே செய்யறார். இந்த தேவதைகளுடைய பெரும்பாலும் அவர்களுடைய இன்வால்மெண்ட் இல்லாம நம்மளே இந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு தான் மனசுல வச்சுட்டு ராமபிரான் மேற்கொண்டு தாட்டகாவதம் ஆன கையோட விஸ்வாமித்திரர் நமஸ்கரிக்கிறார். நமஸ்கரிச்சு இனி மேற்கொண்டு புறப்படலாம் அப்படின்னு புறப்பட்டு விஸ்வாமித்திரர் சந்தோஷமாக இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு சித்தாசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். சித்தாசிரமம் அப்படிங்கிறது வாமன கஷேத்திரம். பூர்வ அவதாரத்துல கஷ்யப பிரஜாபதிக்கும் அதிதி மாதாக்கும் வாமன மூர்த்தி அவதாரம் இந்த கஷேத்திரத்துலதான் பண்ணியிருக்கார். அங்க என்ன காரியம் எடுத்தாலும் சித்தி ஆகும். அதனாலதான் சித்தாசிரமம் அப்படின்னு அதுக்கு பெயர். அந்த சித்தாசிரமத்துக்கு விஸ்வாமித்திரர் இங்க பகவத் ஆராதனமா யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் ராமலக்ஷ்மணால அழைச்சின்னு வந்திருக்கார். இப்ப யஜ்ஞ சம்ரக்ஷணார்த்தம் பிரபு இப்ப புறப்பட்டு வந்துட்டான். யஜ்ஞத்தை சம்ரட்சிச்சாகணும். விஸ்வாமித்திரர் சொல்றார் நாங்க யஜ்ஞத்தை ஆரம்பிக்கணும் ராமா. ஆனா ஆரம்பிக்கணும்னா ஒரு க்ஷணம் யோசனையாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. என்ன பயம்? ஏன் சுவாமி என்ன பயம்னா, தாட்டக்க போல இல்லப்பா, ஏராளமான ராட்சசர்கள் வருவார்கள், என்ன செய்வார்கள்னே சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா அவர்கள்லாம் என்ன செய்வார்களா, 7 நாட்களா ஒரு விரதம் இருந்து விரதம் அனுஷ்டிச்சு பிறகு யஜ்ஞம் பண்ணுவார்கள் ரிஷிகள்லாம். அந்த விரதம் எல்லாம் இருக்கிற வரைக்கும் ராட்சசா ஒண்ணும் பண்ண மாட்டா, அவ பாட்டு பேசாம இருப்பா. தன்னை தானே வருத்திக்கிறா இல்லையா, நன்னா வருத்திக்கிட்டோன்னு விட்டுருவா. விட்டுட்டு என்ன பண்ணுவா, அந்த 7ஆவது நாள் விரதம் ஆனதும் யஜ்ஞத்துக்குன்னு உட்கார்றார்கள் இல்லையா, யஜ்ஞத்துக்கு உட்காரச்சே கூட விட்டுடுவா. அந்த பல பிராப்தி வரச்சே, அந்த ஆகுதி கொடுக்கறச்சு, அந்த அக்னியில அந்த ஆகுதி கொடுக்கிற சமயத்துலதான் வந்து இவர்களுடைய தபசெல்லாம் கெடுத்து யஜ்ஞத்தெல்லாம் கெடுத்து எல்லாம் வந்து ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு போவார்களாம். இதே வழக்கமா போச்சு அங்க. ஒவ்வொரு தடவையும் யஜ்ஞத்துக்குன்னு விஸ்வாமித்திரர் உட்கார 7 நாள் விரதம் இருப்பாராம். விரதம் இருக்கிற வரைக்கும் பேசாம இருந்துட்டு 7ஆவது நாள் யஜ்ஞம் பண்ண உட்கார்றச்சே வந்து அட்டகாசம் பண்ணுவார்கள். இதேபடியா ஒரு பத்ததியா நடந்துட்டு இருக்கு. இத சொல்றார் ராமர்கிட்டக்க, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ராமா, இந்த ராட்சசர்களை சாமான்யமா நினைக்க முடியாது, நீ ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே, நீங்கள் யஜ்ஞத்தை ஆரம்பிங்கள் மகரிஷியை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராமபிரான் என்ன சொல்றார், லக்ஷ்மணரை வாசல்ல நிக்க வச்சுட்டார். லக்ஷ்மணா, யாகசாலையில பிரபு ராமபிரான் தன்னுடைய தனுச ஊனிண்டு அங்கேயும் எங்கேயும் சுத்தி பாக்குறார் யாராவது இருக்காளான்னு. ரிஷிகள் யாகம் ஆரம்பிச்ச உடனே லக்ஷ்மணரை வாசல்ல காவலுக்கு நிறுத்தி வச்ச ராமபிரான், லக்ஷ்மணா ஜாகிரதை, யாரையும் உள்ள விடாத, யாராவது வந்தா எனக்கு உடனே கஞ்சாட காட்டு, நான் வந்துடுறேன் அப்படின்னு. இது எப்படி இருக்கா இந்த யாகசாலை வர்ணனை எப்படி இருக்கா, நம்முடைய கண்களை வச்சு இதை பார்க்கலாமா. நம்மளுடைய புருவம் இருக்கு இல்லையா, இந்த புருவம் தான் யஜ்ஞசாலை.
நம்மளுடைய நேத்திர ஜோதி, அதான் நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய அந்த பிரகாசமே அந்த யாகத்துல இருக்கக்கூடிய அக்னி. நம்ம கண்ணுல கொஞ்சம் ஜலம் இருக்கே, அதுதான் அந்த யாகத்துக்கு கொடுக்கக்கூடிய நெய். அங்க மேலிமை கீழிமை, மேலிமை கொஞ்சம் பெருசா இருக்கும் கண்ணுடைய மேலிமை, கீழிமை கொஞ்சம் சின்னதா இருக்கும். இதுதான் ராமலக்ஷ்மணால். ராமன் மேலிமை ராமன், கீழிமை லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் ஒரு இடத்துல போய் நிக்கிறான் வாசல்ல, ராமபிரானும் உள்ள அப்படி போறார், வெளியில வரார், லக்ஷ்மணா ஜாக்கிரதை அப்படின்னு லக்ஷ்மணரை தொடரார், லக்ஷ்மணா ஜாக்கிரதை, லக்ஷ்மணா ஜாக்கிரதை அப்படின்னு லக்ஷ்மணரை தொட்டுட்டு போறார். மேலிமைதான் எப்பவும் கீழிமையை வந்து தொட்டுட்டு போகும் இல்லையா? இந்த கண்களை வச்சே வர்ணிக்கிறார் இந்த யாகசாலையை எப்படி இருந்ததுன்னு. அத்தகைய அந்த யாகசாலையை யஜ்யத்தை சம்ரட்சிச்சுட்டு இருக்கார் பிரபு. அப்படி யஜ்யத்தை சம்ரட்சிச்சுட்டே இருக்கிறச்சு எங்கேந்தோ வந்தார்களே பார்க்கணும் ராட்சசர்கள். சுபாகு மாரீச்சன் அத்தனை பேருமா வந்து அவர்கள் பண்ற ஒரு அட்டகாசம் எப்படி இருக்கா? ஹிருத்வாத்ரேஹே ஷிகராணி தானி பரிதஹ க்ஷித்வா ஹசித்வா கிருதா கிருத்வா ஹஸ்தபிகக்தனம் ததஹிதஹ ஸ்தித்வா நடித்வா முஹுஹு சிக்த்வா க்ஷமாம் ஸ்ருஜாம் ஸ்ருகக்ருதாக புத்யாம் கச்சான் கேச்சரான் தத்வாக்ரே சத்ருஷாம் திருஷானி சிச்சராக ருந்தந்தி ரந்தந்தி திவிஹி. இது நம்ம இப்ப தெருவோட போனா சில இடத்துல இதை பார்க்கலாம். என்ன அர்த்தம்? ஹிருத்வாத்ரே ஷிகராணி தானி பரிதஹ. ஷிகராணி தன்னுடைய தலைமுடியெல்லாம் அப்படி பிடுங்கி கொண்டு வந்து இந்த யாகத்து மேல போடுறார்களாம், ரிஷிகள் மேல அப்படி போடுறார்களாம். போட்ட கட 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 கடன்னு அட்டகாசம் பண்ணிட்டு சிரிக்கிறார்களாம். க்ஷித்வா ஹசித்வா குதாஹா. எங்கேதோ ரத்தத்தை கொண்டு வந்து வர்ஷிக்கிறார்களாம் யாகத்து மேல, ரத்தத்தை கொண்டு வந்து வர்ஷிக்கிறார்கள். சரி வந்துருத்துகளே தலைவலி, எழுந்து எங்கேயாவது ஓடிடலாம்னு பார்த்தா ஓட விட மாட்டார்கள். நம்மளை சுத்திண்டே நின்று கட கட கடன்னு சிரிச்சு கேளனம் பண்ணுவார்கள். போராத்துக்கு நம்மள மாதிரியே கோணங்கி காட்டுவாளாம். இப்ப பாக்குறோம் இல்லையா, நம்ம யாராவது பஜனை பண்ணிட்டு தெருவோட வீதியில அப்படி கிளம்பி போனா இந்த மாதிரி அட்டகாசம் பண்றதுக்குன்னு ஒரு கும்பல் வந்து பண்ணுவா. அந்த மாதிரிதான். அந்த மாதிரி நம்ம சரி எங்கே எழுந்து ஓடிடுவோம்னு அந்த ரிஷிகள் பார்த்தாலும் எதிரில நின்று அந்த ரிஷிகளை மாதிரியே மந்திரம் சொல்றது மாதிரி தானும் நடிச்சு காண்பிச்சு கோணங்கி பண்றார்களாம். ஸ்தேத்வா நடித்வா முஹுஹு ஸ்தேத்வா க்ஷமாம ஸ்ருஜாம். அப்ப பிறகு எல்லாருமா சுத்தி நின்று டான்ஸ் ஆடி காட்டுறார்கள், நர்த்தனம் ஆடி காட்டுறார்களாம். ஒரு ரிஷி இப்படி எடுத்து ஸ்வாகான்னு மந்திரம் போடுறத அப்படியே கோணங்கி காட்டு ஸ்வாகான்னு ரத்தத்தை கொண்டு வர்ஷிக்கிறானாம் ஒரு ராட்சசன். இது இப்படி எல்லாம் இருக்கு யாகசாலை. நத்வாக்ரே சத்ருஷா திருஷா நிஷிச்சரா ருந்தந்தி ரந்தந்திவிஹி. கண்டத்தையும் மாம்சத்தெல்லாம் கொண்டு வர்ஷிக்கிறார்கள். இப்படி எல்லாம் அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்க ராட்சசர்கள் இத பார்த்த உடனே லக்ஷ்மணர் அண்ணா அண்ணா அப்படின்னு ராமபிரானை கூப்பிட்டதும் உடனே ராமபிரான் தன்னுடைய கோதண்டத்தை ஒரு வளைச்சார். புங்கான பானங்களை எடுத்து பொழியறாராம் ராட்சசர்கள் மேல. அத்தனை ராட்சசர்கள் வந்தவர்கள் திடீர்னு எங்கேந்தோ பானம் வருது, யாருடா வந்திருக்கா? இத்தனை நாட்கள் நம்ம சகஜமா சுதந்திரமா இந்த ரிஷிகளை போட்டு ஹிம்சிச்சோமே, இந்த ரிஷிகளை ஹேளனம் பண்ணிட்டு அதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவர்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் இந்த கூட்டத்துக்கு, இந்த ராட்சச கூட்டத்துக்கு. இத்தனை நாட்கள் சுதந்திரமா செஞ்சுட்டு இருந்தோம், இப்ப ஏதோ ஒரு பானம் வருதே என்னன்னு இப்படி திரும்பி பார்த்தா ராமபிரான் ஆக்னேயாஸ்திரம் எடுக்கிறார். இவர்களுக்கெல்லாம் தலைவன் அந்த சுபாகு. அந்த சுபாகு முதல்ல ஒழிச்சு கட்டினாலே போரும்னு ஆக்னேயாஸ்திரத்தை எடுத்து சுபாகு மேல அதை பிரயோகிச்ச உடனே சுபாகு பொசுங்கி போயிட்டானாம். இருக்கிற இடம் தெரியாம சுபாகு பொசுங்கி போன பிறகு வாயுவாஸ்திரம் எடுத்து மாரீச்சனை எங்க இருக்கான்னு தெரியாம எட்டக்க தள்ளி போட்டுட்டார். ஏன்னா இவனால ஒரு காரியம் ஆடும் பின்னாடி. அதெல்லாம் மாரீச்சனை மட்டும் தண்டகாரண்யம் பரியந்தம் அதை தாண்டி எங்கேயோ தள்ளி கொண்டு போய் பஞ்சவட்டியில போய் விழுந்தானாம் மாரீச்சன். அப்படி விழுந்தவன் ஒரு பயம் வந்துடுதான் இந்த மாரீச்சனுக்கு.
இனி நான் எங்க பார்த்தாலும் அந்த ராமனுடைய கோதண்டம், அந்த ராமபிரானுடைய தனுசு வரது போலவே தெரியறதாம். அப்படி ஒரு பயத்தோட கூட உள்ள போய் அன்னைக்கு கதவை சாத்திண்ட வந்தான். பின்னாடி பஞ்சவட்டியில தான் அவன் கதவை திறப்பான் போல இருக்கு. அது வரைக்கும் அங்க போய் பஞ்சவட்டியில ராமபிரான் வரைச்சேதான் கதவே திறக்கிறான். அது வரைக்கும் கதவை சாத்திண்டு பிரம்மராட்சச அவன். பிரம்மராட்சசர்களுக்கு ராமங்கிற அந்த நாமம் கேட்டாலே ஒரு பயம் வரும். அத்தகைய மாரீச்சன் ராமநாமம் கேட்டாலே பயப்படக்கூடியவன் ராமபிரான் வாயுவாஸ்திரத்தால தள்ளி வேற விட்டுருக்கார். உள்ள போய் அன்னைக்கு கதவை சாத்திண்டவன் வெளியிலேயே வரல. அத்தனை ராட்சசர்களையும் துவம்சம் பண்ணி ஆகாசம் பூரா நிர்மலமாக ஆக்கி அத்தனை பேரையும் ஒழிச்சு கட்டி யஜ்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்ணிட்டார் பிரபு. யக்னேஸ்வரனான பிரபு யஜ்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்ண பிறகு யஜ்ஞம் நல்லபடியாக பூர்த்தியாகி பகவத் ஆராதனமாக அந்த யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணிட்டார் விஸ்வாமித்ரர். பூர்த்தி பண்ணி அந்த யஜ்ஞத்தை முடிக்கிறச்சே பலப்பிராப்தி அப்படின்னு ஒண்ணு வரும் இல்லையா, அந்த பலப்பிராப்திய அப்படியே கொண்டு போய் ராமபிரானுடைய சரணத்துல அர்ப்பணிச்சுட்டார் விஸ்வாமித்ரர். இந்த யக்னேஸ்வரனை ஆராதிக்கிறது தான் அத்தனை பேருடைய கடமை அப்படிங்கிறதுனால ஏதோ எனக்கு இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணுங்கிறதுக்காக யாகம் பண்ணலையே விஸ்வாமித்ரர். அந்த பகவான் ராமபிரான ஆராதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சித்தாசிரமம் அழைச்சின்னு வந்ததே. யஜ்ஞம் நல்லபடியாக பூர்த்தியும் ஆச்சு, ராட்சசர்களும் ஒழிஞ்சார்கள் அப்படிங்கிற சந்தோஷத்தோட கூட ஸ்நானம் எல்லாம் ஆகி யஜ்ஞமும் பூர்த்தி ஆகி விஸ்வாமித்ரர் கிருத்தகிருத்தியன் ஆகி உட்காண்டிருக்கார். சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இந்த ஒரு நிமிஷம் உட்கார முடியாதான் அந்த ஆசிரமத்துல. திடீர்னு எங்கேருந்தெல்லாமோ ஒரு பாம் வந்து விழுமா, திடீர்னு எங்கேருந்தோ ஒரு டெரரிஸ்ட் பாக்குறோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி அட்டகாசங்கள் அப்பவே நடந்திருக்கு. திடீர்னு எந்த பக்கத்துல இருந்து எந்த பானம் வந்து விழும், எந்த பக்கத்துல இருந்து எந்த குண்டு வந்து விழும் தெரியாது. அவ்வளவு பயத்தோட வாழ்ந்த இந்த ரிஷிகளுக்கு இப்ப எங்க பார்த்தாலும் நிஷப்தமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ராமபிரானுடைய புகழே எட்டி இருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்படுறார்கள். எங்க பார்த்தாலும் ராமநாமமே நிறைஞ்சு இருக்கு. அப்போ சந்தோஷப்பட்ட விஸ்வாமித்ரன் ராமபிரான் அழைக்கிறார். அப்பா, இந்த சித்தாசிரமம் இன்னைக்கு ரொம்பவே பெருமை அடைஞ்சது ஒன்னால. இது ராமபிரான் நான் யார ஆராதிக்கிறேனோ அந்த பிரபுவே இங்க நேரடியா வந்து யஜ்ஞத்தை ஏத்துண்டதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நினைச்சு பாக்குறார் விஸ்வாமித்ரர். மேற்கொண்டு சொல்றார், நாங்கெல்லாம் மிதிலாய்க்கு போலான் இருக்கோம், விதேக தேசத்துக்கு. அங்க ஜனகர் ஒரு பெரிய யாகம் பண்றார், ஜனகராஜர். அதுக்கு நாங்கெல்லாம் கிளம்பலாம்னு இருக்கோம். உன் அபிப்பிராயம் என்ன ராமா? நீ எங்களோட வரியா? நாங்க எல்லா ரிஷிகளும் கிளம்புறோம், எங்களோட வரியா? இன்னும் யஜ்ஞம் முடிஞ்ச உடனே கொண்டு போய் விட்டுடுறேன்னு தான் வாக்கு கொடுத்திருக்கார் தசரதர்கிட்ட. இருந்தாலும் ராமபிரான்ட்ட கேட்டுக்கிறார், உன் அபிப்பிராயம் என்ன சொல்லுப்பா, எங்க கூட வரியா? இல்ல உன் அப்பா கிட்ட கொண்டு போய் இப்பவே விட்டுட்டோமா? இப்பவே விடுறணும்னா சொல்லிடு, உன் அயோத்திக்கு கொண்டு போய் உன்னை விட்டுட்டு நான் பிறகு மிதிலைக்கு போய்க்கிறேன், என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்ன உடனே கை கட்டி வாய் பொத்தி பிரபு கை கட்டி வாய் பொத்தி சொல்றாராம், எப்போ நான் என்னுடைய அப்பா சொல்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி நான் புறப்பட்டு வந்தேனோ, நீங்கள் என்ன விதிக்கிறீர்களோ அதுதான் நான் செய்ய வேண்டியவன். பிதுர் வச்சன நிர்தேஷாத் பிதுர் வச்சன கௌரவாத். அந்த கௌரவத்துக்கு ஈடு இணையே இல்லை. நீங்க இன்னது செய்யணும், எனக்கு ஆக்னே இடுங்கள், நான் அதை செய்வேன் அப்படின்னு ராமபிரான் சொன்ன உடனே கண்ணுல ஜலம் வந்துடுத்து. விஸ்வாமித்ரருக்கு ஆலிங்கனம் பண்ணிட்டார் ராமபிரான. அப்படியாகில் முக்கியமான ஸ்ரேயஸ், ஸ்ரேயஸ் சாஸ்மின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அங்க முக்கியமான ஸ்ரேயஸ் விவாகம் தானே. யாருக்கா இருந்தாலும் விவாகம் ஆன பிறகுதான் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால விவாகமாகிய முக்கியமான ஸ்ரேயஸ பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை விஸ்வாமித்ரருக்கு. அப்படியாகில் நம்ம புறப்பட்டு நம்ம மிதிலைக்கு போவோம், போயிட்டு அதுக்கு அப்புறமாவே அயோத்திக்கு போய்ப்போம் அப்படின்னு மட்டிலும் சொல்லிட்டு புறப்பட தயாராகிறார்கள். விஸ்வாமித்ராதி ரிஷிகள் எல்லாம் புறப்படுறார்கள். பின்னாடியே ராமலக்ஷ்மணாலும் புறப்படுறா. விஸ்வாமித்ரனாலே கோபம் கோபம் கோபம்னு நினைச்சுட்டு இருப்போம். இங்க இவ்வளவு பிரேம காமிச்சுட்டு இருக்கார் ராமபிரான்ட்ட. அது மட்டும் இல்ல, பசு பக்ஷி அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் கிட்ட கூட அவ்வளவு பிரேம. விஸ்வாமித்ரன் இந்த சித்தாசிரமத்தை விட்டு கிளம்பரிச்சு அங்க இருக்கக்கூடிய புலி சிங்கம் கரடி எல்லாம் விஸ்வாமித்ரரை சூழ்ந்து ஏக்கத்தோட நிக்கிறதுகளாம். விஸ்வாமித்ரர் கிளம்புறாரே அப்படின்னு ஏங்கி போய் நிக்கிறதுகளாம் அந்த மிருகங்கள் எல்லாம். விஸ்வாமித்ரர் அந்த புலி சிங்கம் கரடி எல்லாம் தடவி கொடுத்து, பையா ஒண்ணும் கவலைப்படாத, இனிமே ராட்சசாலாம் ஒழிஞ்சிட்டா, இதோ பத்தியா பிரபு இங்க வந்து எல்லா ராட்சசாலையும் ஒழிச்சு கட்டிட்டா, இந்த புலி சிங்கம் கரடி எல்லாம் கூட அடிச்சிடுவார்கள் இந்த ராட்சசர்கள். அதனால இனிமே எந்த பயமும் இல்லை, நீங்க எல்லாம் சுதந்திரமா இந்த வனத்துல விளையாடலாம், அதனால நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருங்கோ, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு அந்த மிருகங்களுக்கெல்லாம் கூட ஆறுதல் சொல்லிட்டு விஸ்வாமித்ரர் புறப்படுறார்.
புறப்பட்டு ராமலக்ஷ்மணால அழைச்சிண்டு இங்க கங்கா தீரம் வந்தது. கங்கா தீரத்தினுடைய சமீபத்திலேயே இன்றைய தினம் ராத்திரி இங்க விசிராந்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு அங்க முகாம் போட்டுட்டார்கள். கங்கா தீரத்திலேயே படுக்கைக்கெல்லாம் அங்க ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆச்சு சித்த நேரம் இனி படுத்துக்கணும். அந்த சமயத்துல கொஞ்சம் அவகாசம் இருந்தது. கங்கா மகாத்மியம் சொல்றாராம் விஸ்வாமித்ரர். தன் வாயால தானே சொல்றார் கங்கா மகாத்மியம். அத ராமலக்ஷ்மணர்கள் கேட்கிறார்கள். இன்னைக்குமே ஒரு புண்ணிய தீர்த்தங்களுக்கு போனா அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம், தீர்த்தத்தினுடைய மகாத்மியம், இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். கங்கா மகாத்மியம் பூரா இன்றைய தினம் அப்படி அமைஞ்சிருக்கு நமக்கு. தீபாவளி அன்னைக்கு கங்கா மகாத்மியம், கங்கா ஸ்நானம்னு தானே சொல்றோம். அந்த கங்கா மகாத்மியம் இன்னைக்கு நம்மளும் கேட்கும்படியா அமைஞ்சிருக்கு. ராமபிரான் நடத்திக்கிறார். ராமபிரானே கேட்ட கங்கா மகாத்மியம். இங்க கங்கையினுடைய பெருமையெல்லாம் விஸ்வாமித்ரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இது என்ன தீரம் தெரியறதா ராமா? நம்ம எந்த தீரத்துக்கு வந்திருக்கோம் தெரியறதா? கங்கைன்னு நினைக்கிறேன். ராமபிரான் தன் பவளவாய் திரழகா பேசுறார். கங்கா தீரம் தானே இது அப்படின்னு. ஆமா, கங்கை தான். அந்த கங்கையை பத்தி உனக்கு தெரியுமாப்பா? கங்கா சரித்திரம் உனக்கு தெரியுமா அப்படின்னதும், தெரியுமான்னு என்ன தெரியாதான்னு ராமபிரானுக்கு. இருந்தாலும் சிரிச்சுக்கிறார். சிரிச்சுட்டு அவர் ரிஷிங்கிற ஸ்தானத்துல கேட்கிறாருங்கிறத புரிஞ்சுட்டு தேவரீர் சொல்லலாமே, தேவரீர் அனுகிரகிக்கலாமே அப்படின்னதும் கங்கா மகாத்மியத்தை சொல்ல. ஏன்னா அவர் கதை கேட்கிற இன்ட்ரெஸ்ட் இப்ப இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் விஸ்வாமித்ரருக்கு. அவரை பாட்டு தூக்கம் வந்ததுன்னா, குழந்தைகள் தானே, தூக்கம் வந்தா நம்ம பாட்டுக்கு உட்காந்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தா அதுகள் கண்ண கசக்கின்னு இருந்ததுன்னா, அதான் ராமபிரானி நீ கதை சொல்லுன்னு சொல்லணும். சொன்ன பிறகு நாம் சொல்லலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தா, நீங்கள் சொல்லுங்களே அப்படின்னு சொன்ன உடனே இந்த கங்கையினுடைய மகாத்மியம் எத்தகையது. தத்ர பகவதः சாக்ஷாத் யஜ்ஞாலிங்கஸ்ய விஷ்ணோஹோ விக்ரமதோ வாமபதாங்குஷ்ட நக பிர்பின்னோர்தக கடாக விவரேணாந்த பிரதிஷ்டாம் யா பிரம்மஜலதாரா. முன்பு ஒரு காலம் எப்பயோ திருவிக்ரமா அவதாரத்துல பகவான் திருவிக்ரமனா இருந்து இந்த அண்ட கடாகங்களையும் அளந்து நின்னப்போ அந்த பகவான் திருவிக்ரமனுடைய பாத நக நுனியிலேந்து வந்தவளாம் இந்த கங்கை. திருவிக்ரமனா வானளந்து நின்னப்போ, ஆகாயத்தை அளந்தப்போ சத்தியலோகம் தாண்டதாம் அந்த பாதம். அந்த சின்ன பாதம் சத்தியலோகத்தை தாண்டது. சத்தியலோகத்து உள்ள அது பிரவேசம் பண்ண உடனே பிரம்மதேவர் ஆஹா விஷ்ணு பதமாச்சே அப்படின்னு அந்த பாதத்தை தன்னுடைய கமண்டலு தீர்த்தத்தால எடுத்து அதுக்கு பாத பூஜை பண்ணாராம். அதுதான் இன்னைக்கு கங்கையாக ஓடுறாளாம். அது ஆதி பிதாமகர், நம்ம எல்லாருக்கும் பிதாமகர், ஆதி பிதாமகர் பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவரே பூஜை பண்ண அந்த கமண்டலு தீர்த்தம் அது விஷ்ணு பாதத்துல பூஜை பண்ணி அத பாத சேவை பண்ணி அந்த நக நுனியிலேந்து வந்தவள் இந்த கங்கை. ஆதௌ ஆதி பிதாமகஸ்ய நியம மவ்யபாத்ரே ஜலம் பశ్చాத் பன்னகஷாயினோ பகவதஹ பாதோதகம் பாவனம் பூய சம்புஜடா விபூஷணமணிः ஜன்னோ மகர்ஷிரியம் கன்யா கமலாஷானி பகவதி பாகீரதி பாது மாகாம் ஆதௌ ஆதி பிதாமகஸ்ய நியம வியாபார பாத்ரே ஜலம். ஆதி பிதாமகஸ்ய, ஆதி தேவனான அந்த பிரம்மதேவனுடைய கமண்டலு ஜலமே வாமன பகவானுடைய திருவடியை அலம்பரிச்சு அந்த நக நுனியிலேந்து வந்தவளாம் இந்த கங்கை. பக்ஷாத் பன்னகஷாயினோ பகவதஹ பாதோதகம் பாவனம். பாதோதகம் பாவனம், பரம பவித்திரமான இந்த கங்கை நக நுனியிலேந்து, அதுவும் பகவானுடைய பூர்ண திருவடி கூட இல்ல, அந்த திருவடியிலையும் பூர்ண பாதம் இல்ல, அந்த விரல்கள்லயும் 5 விரலும் இல்ல,
ஒரே ஒரு கட்ட விரல். அந்த கட்ட விரல்லையும் பூர்ண கட்ட விரல் இல்ல, அந்த கட்ட விரலுடைய நகம், அந்த கட்ட விரல் நகத்தினுடைய நுனி, அந்த நக நுனியிலேந்து வந்தவளாம் இந்த கங்கை. பஷ்டாத் பன்னகஷாயினோ பகவதஹ பாதோதகம் பாவனோ. பகவானுடைய நக நுனியிலேந்தே வந்தவள் இந்த கங்கை. அவளுக்கு விஷ்ணுபதினு பெயர். முதல் பெயர் கங்கைக்கு விஷ்ணுபதி. விஷ்ணுவனுடைய பாதத்திலேந்து வந்ததுனால விஷ்ணுபதி. பிரம்மலோகம் சத்தியலோகம் எல்லா இடத்துலயும் அவள் துள்ளி துள்ளி குதிச்சு குதிச்சு வராளாம். அங்க அவள் ஒவ்வொரு லோகத்துல ஒவ்வொரு பெயர் கங்கைக்கு. விஷ்ணுபதி அப்படின்னு பெயர் சத்தியலோகத்துல அவளுக்கு. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி கீழே வந்தா சத்தியலோகம் தாண்டின உடனே தப்போலோகம் மகர்லோகம். அந்த மகர்லோகத்துலதான் நம்ம துருவன் இருக்கானா. அதுவும் என்ன உத்தான பாதன் உடைய புத்திரன் இல்லையா, அவன் நித்தியம் 3 தடவை கங்கா ஸ்நானம் பண்றான். அதுவும் எப்படி பண்றானா, என்னுடைய குல தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய பாத நகத்திலேந்து வந்தவள் இல்லையா. விராவிரத ஔத்தான பாதி பரம பாகவத அஸ்மத் குல தேவதா சரணாரவிந்தோதகமிதி. அஸ்மத் குல தேவதா, என்னுடைய குல தெய்வம் என்னுடைய பிரபுவனுடைய பாத நகத்திலேந்து வந்ததாச்சேன்னு துருவன் ஆனந்த பாஷ்பம் விட்டு நித்தியம் 3 தடவை ஸ்நானம் பண்றானாம் இந்த கங்கையில. அதாவது விஷ்ணுபதி. அதற்கு பிறகு துருவ மண்டலம் தாண்டி அப்படியே கொஞ்சம் கீழே சப்தரிஷி மண்டலம் வருவலாம். சப்தரிஷி மண்டலத்துல சப்தரிஷிகளுடைய ஜட சூடங்களுடைய அந்த சுகந்தத்திலேயே அவள் பரம பவித்திரமாகி மேற்கொண்டு வியர்வையினுடைய கந்தம் கூட இல்லாத தேவர்களுடைய சுவர்லோகத்துல வந்து பாயறாளாம். அங்க அவளுக்கு பெயர் மந்தாகினி. ஏன்னா மந்தமா இருப்பாளுங்க. ஏன்னா தேவதா ஸ்திரீகள்லாம் அங்க தீர்த்தாமாடணும், அவர்களுக்காக அப்புறம் ஜோன்னு பெஞ்சா சரி வராதுன்னு அங்க மந்தமா இருக்கிறதுனால அங்க விஷ்ணுபதி. அதுக்கு கீழே வந்தா அவள் பெயர் மந்தாகினி. சுவர்லோகத்துல அவள் பெயர் மந்தாகினி. அதுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா ஹரித்வாரம். இந்த ஹரித்வாரத்துக்கு வந்த பிறகுதான் அவள் பெயர் காம்கா. இங்கே இதுதான் கங்கா அப்படிங்கிறது வருது. அது வரைக்கும் விஷ்ணுபதி மந்தாகினி அப்படின்னு இருக்கக்கூடியவள். காம்னா பூமி, பூமிய வந்து அடைஞ்சவளா இருக்கிறதுனால காம் கா, அததான் கங்கா கங்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த காம்கா அந்த பூமியை வந்து எப்படி அடையறாள் அப்படிங்கிறத விஸ்வாமித்திரர் சொல்றார். உன்னுடைய குலத்துலதான், சூரிய வம்சத்துல உன்னுடைய குலத்துல உன்னுடைய மூதாதையர்கள்ல சகர சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சகர சக்கரவர்த்திக்கு 60,000 புத்திரர்கள் இருக்கா. அஸ்வமேதம் பண்ணலாம் அப்படின்னு அவர் அஸ்வமேத யாகம் பண்றச்சு எப்போதுமே இந்திரன் யாகம்னாலே கெடுக்கிறதுக்குன்னே வருவான். அந்த இந்திரன் என்ன தாரக மந்திர ராமநாமம் சொன்னா மட்டும்தான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவனால எட்டக்கேர்ந்து பார்த்துட்டு ஓடி போயிடுவான். ஆனா வேற எந்த யாகம் பண்ணாலும் கெடுக்கிறேன்னு ஓடி வருவான் அந்த இந்திரன். அஸ்வமேதம் பண்றாரு, அதுவும் சகர சக்கரவர்த்தினா விடுவனும். அஸ்வமேதத்துக்கு குதிரையை திக்விஜயத்துக்கு அனுப்புவா. அந்த குதிரை திக்விஜயத்துக்கு போயிருக்கு. போன குதிரை எங்க போச்சுன்னே தெரியல. இந்திரன் அந்த குதிரையை கைப்பற்றிட்டான். கைப்பற்றி அதை எங்க கொண்டு போனானாம், கபிலர் ரிஷியினுடைய ஆசிரமத்துல போய் அதை கட்டி வச்சுட்டு ஓடி போயிட்டான் இந்திரன். அந்த குதிரையை கட்டி போட்டு போயிட்டான். கபிலரும் அங்க தபஸ்ல இருக்கார். தபஸ்ல இருக்கிறதுனால அவர் கவனிக்கல. இந்த இந்திரன் வந்தது, இந்த குதிரையை கட்டினதெல்லாம் அவர் கவனிக்கல. சகர சக்கரவர்த்தி ரொம்ப நாட்கள் காத்திருந்து பார்த்து எங்கடா நம்ம அனுப்பிச்ச குதிரை இன்னும் திரும்ப வரலையே. தன்னுடைய 60,000 புத்திரர்களை பார்த்து, எல்லாரும் போங்கோப்பா, ஆளுக்கு ஒரு பக்கம் போங்கோ, போய் தேடுங்கோ, என்னுடைய குதிரையை அழிச்சுன்னு வாங்கோ, அப்பதான் நான் அஸ்வமேத யாகம் பண்ண முடியும் அப்படின்னு சகர சக்கரவர்த்தி சொல்ல, இந்த புத்திரர்கள் எல்லாம் இந்த பாதாளத்தை கொடைஞ்சுட்டு போனார்களாம். அதனாலதான் அந்த ஒரு பாகத்துக்கு சாகரம் அப்படின்னு பெயர். சகர சக்கரவர்த்தி புத்திரர்களாலே நிர்மாணம் பண்ணப்பட்டதுனால சாகரம். சாகரம் வேற, சமுத்திரம் வேற. சமுத்திரம்ங்கிறது அகண்டி, அது பெருசா இருக்கும், சாஸ்வதமா இருக்கும். சாகரம்ங்கிறது இவர்கள், இந்த சகர சக்கரவர்த்தியினுடைய புத்திரர்கள், இவர்கள் நிர்மாணம் பண்ண அந்த ஒரு பகுதிக்கு மட்டும் சாகரம்னு பெயர். இதுக்கு முன்னாடி பின்ன சமுத்திரமே இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். சமுத்திரமதனின் லீலையெல்லாம் ஆலியா இல்ல. சமுத்திரம்ங்கிறது சாஸ்வதமா இருக்கு. சகர சக்கரவர்த்தியினுடைய புத்திரர்கள் எங்க கொடைஞ்சிட்டு போனார்களோ அந்த ஒரு பாகத்தை மட்டும் சாகரம் அப்படின்னு சொல்றோம். அந்த சாகரத்தை தாண்டி கீழே போய் பாதாளத்துல போய் பார்த்தா கபிலருடைய ஆசிரமம் வருது. கபிலர் ஆசிரமத்துல போய் பார்த்தா அந்த குதிரை அங்க கட்டி போட்டிருக்கு. கொஞ்சம் வினயமா பேசியிருக்கலாம். இவர்கள் என்ன பண்ணிட்டார்கள், அபச்சாரப்பட்டுட்டார்கள்.
கபிலர்கிட்ட அபச்சாரப்பட்டு ஏதேதோ செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் கபிலரை நோக்கி செய்து, கபிலர் இத்தனைக்கும் ஒண்ணு பஸ்மாவா போல சபிக்கல. அவர் கண்ணை திறந்தார். கண்ணை திறந்த உடனே அவர் தபசுனுடைய அக்னி ஜுவாலை பறந்து, கபிலருக்கு இவர்கள் அபச்சாரப்பட்டதுனால விட்டல் பூச்சி எப்படி ஒரு தீபந்தத்துல போய் பட்டு பட்டுன்னு விழுமோ அது போல இந்த 60,000 புத்திரர்களும் கபில பகவானுடைய அந்த தீப்பொறிக்கு பலி ஆயிட்டார்கள். இந்த 60,000 புத்திரர்களும் போயாச்சு அப்படின்னதும் சகர சக்கரவர்த்தி காத்திருந்து பார்த்தா ஒரு புத்திரன் கூட திரும்பி வரல. அவருக்கு இன்னொரு புத்திரன் இருக்கான், அசமஞ்சன்னு பெயர். அவன் அவ்வளவு தூரம் சரியா இல்ல, அதனால நாடு கடத்திட்டார். அவன் நாட்டு மக்களுக்கு அனுகூலமா அவன் இல்ல, அசமஞ்சன். அதனால அவனை நாடு கடத்திட்டான். அவனுடைய புத்திரன் ஹம்சுமான் அப்படிங்கிற ஒருத்தன், அவன்கிட்ட அவன் பௌத்திரன், சகர சக்கரவர்த்தியினுடைய பேரன் பௌத்திரன். ஹம்சுமான் கிட்ட சொல்றார், இங்க பாருப்பா, உன்னுடைய சித்தப்பா பெரியப்பா எல்லாம் 60,000 பேர், அவளெல்லாம் அனுப்பின. என்னுடைய அஸ்வமேத குதிரை காணும்னு இன்னி வரைக்கும் யாரும் திரும்ப வரல. உன்னை அனுப்புறேன், உன்னை நம்பி நான் தைரியமா அனுப்புறேன். எப்படியாவது என் குதிரை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா அப்படின்னு இந்த சகர சக்கரவர்த்தி அனுப்ப, அந்த அம்சுமான் அங்கன்னு தேடி கடைசியில கபில ஆசிரமம் வந்து பார்த்தா இந்த குதிரை அங்கதான் இன்னமும் இருக்கு. இந்த அவருடைய மூதாதையர்கள் மாதிரி அவர் அபச்சாரம் எல்லாம் பண்ணல. தன்னுடைய சித்தப்பா பெரியப்பா போல அபச்சாரம் எல்லாம் பண்ணாம கபில பகவான ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நமஸ்கரிச்சு அவரை பிரசன்னமாக ஆக்கி, இந்த குதிரை எங்களுடையது, தெரியாத்தனமா உங்க ஆசிரமத்துக்கு வந்துடுத்து போல இருக்கு, இதை எங்களுக்கே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் அந்த அம்சுமான். பரம பிரேமையோட மலர்ந்த முகத்தோட கூட கபிலர் அந்த குதிரையை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அந்த குதிரையை மறுபடியும் அதை எடுத்துட்டு வந்து சகர சக்கரவர்த்தி கிட்ட ஒப்படைச்சு அஸ்வமேத யாகம் பூர்த்தி ஆயிடுத்து. பூர்த்தி ஆகி 60,000 புத்திரர்களும் போயிட்டார்கள்னு தெரிய வந்துடுது. இப்ப அந்த 60,000 பேருக்கு யாரு காரியம் பண்றது? அங்க கபில ஆசிரமத்திலே தெரிய வந்தது, கங்கையை கொண்டு வந்தாதான், அதுவும் இங்க சுவர்லோகம் வரைக்கும் வரா கங்கை, அதுக்கப்புறம் வரமாட்டேங்கிறா. விஷ்ணுபதி, அதாவது மந்தாகினின்னு சொல்லக்கூடிய அந்த நதி பூமிக்கு வந்தாளாகில் இந்த 60,000 பேரும் கரையேறிடுவார்கள், இல்லைன்னா அது வரைக்கும் அலைஞ்சிட்டு கிடப்பார்கள். அந்த பிரேதம் எந்த அடுத்த சரீரம் கிடைக்காம அதுகள் போக வேண்டிய பித்ருலோகத்துக்கும் போக முடியாம அந்த ஜீவன் அவ்வளவு கஷ்ட திசை அடைஞ்சிருக்கு, அந்த 60,000 ஜீவன்கள். இதுக்கு யாரும் இந்த வம்சத்துல வரக்கூடிய அவர்களுடைய சந்ததியினர்கள் பித்ருக்காரியம் பண்ணணும். ஸ்ராத்தாதி கர்மாக்கள் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு மகாபாரதத்துல ஜரத்காருனுடைய சரித்திரம் பார்த்தோம். இங்க ராமாயணத்துல இங்க சகர சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் அதனாலதான் வருது. அது இப்ப அமாவாசை இல்லையா, நம்ம பண்ண வேண்டிய இந்த பித்ரு தர்ப்பணம் ஸ்ராத்தம் எல்லாம் பண்ணணும். ஏன்னா அவர்கள் நம்ம மூதாதையர்கள்ல சில பேர்கள் கரையேறாம இருப்பார்கள். ஒரு புத்திரன் வரமாட்டானா, இல்ல ஒருத்தர் நம்மளுடைய சந்ததியினர்கள் நம்மளை கரையேற்ற மாட்டாளா அப்படின்னு ஏங்கி போய் கிடப்பார்கள். அவர்களுக்காக நம்ம இங்க பண்ணக்கூடிய ஸ்ரார்த்தங்கள் தான் அவர்களை கரையேற்றும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஸ்ராத்தாதி கர்மாக்களுடைய பெருமையை காட்டுறதுக்காக தான் இந்த சரித்திரமே வந்திருக்கு. சகர சக்கரவர்த்தி இவர்களுக்கு காரியம் பண்ணணும். ஏன்னா இவர்கள் பண்ண அபச்சாரத்துக்கு மந்தாகினியை இங்க பூலோகத்துக்கு அழைச்சிட்டு வந்து காரியம் பண்ணணும்னா அவர் அஸ்வமேத யாகம் பண்ணார், அவர் ஸ்வர்க்கத்துக்கு போயாச்சு. அம்சுமான் காரியக்கிரமங்கள்ல இருந்ததுனால, ராஜரீகத்துல இருந்ததுனால அவனாலையும் பண்ண முடியல. இந்த காரியத்தை யார் பண்ணுவா? அந்த வம்சத்திலேயே வந்த சூரிய வம்சத்துல, அதாவது சகர சக்கரவர்த்தி வம்சத்திலேயே வந்த பகீரதன் அப்படிங்கிற ஒருவன். இந்த கதை ஒவ்வொருத்தருக்கா பாஸ் ஆயிட்டே இருக்கு. நம்ம மூதாதியர்கள் கதைன்னு அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே பாஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி 60,000 பேர் நம்ம மூதாதியர்கள் கரையேறாம இன்னும் அலைஞ்சிட்டு இருக்கார்கள்னு அந்த அம்சுமானுடைய சந்ததியினர்களுக்கு தெரிய வந்தது, பகீரதனுக்கு தெரிய வந்தது. பகீரதன் என்ன பண்ணான், பித்ருக்கள் கரையேறது தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு தன்னுடைய ராஜ்யத்தை முதல்ல மந்திரிகள் கிட்ட எல்லாம் ஒப்படைச்சான். தபசுக்கு போயிட்டான். தபசுக்கு போய் உட்காந்து அடும்பாடுபட்டு கோரமான தபசெல்லாம் பண்ணி அந்த கங்கைய, அதாவது மந்தாகினிய, அந்த சொர்க்கலோகம் வரைக்கும் வர அந்த மந்தாகினிய பூலோகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அரும்பாடுபட்டா. பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்றான். ஏன்னா பிரம்மா தான் எல்லா தேவர்களுக்கும் அதிபதி. பிரம்மா சொன்னா எல்லா தேவதைகளும் கேட்பார்கள். பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ண உடனே பிரம்மதேவன் கங்கைய போகும்படி சொல்லிட்டார் பூலோகத்துக்கு. பூலோகத்துக்கு போ அப்படின்ன உடனே கங்கை அழறாளாம். நான் போவே மாட்டேன்னு அழறாளாம். இவ்வளவு நேரம் சொர்க்கலோகம் வரைக்கும் நான் எவ்வளவு சுத்தமாக இருக்கேன், பூலோகத்துக்கு நான் போயிட்டா என் மேல கேசங்கள் எல்லாம் வெட்டி போடுவார்கள்,
என் மேல வேண்டாததெல்லாம் கொண்டு வந்து போடுவார்களே, இது எத்தனையும் நடக்கலையா? வட இந்தியாவில கங்கையில போய் பார்த்தா ரத்த கண்ணீர் வரும். ஆனா இப்ப மாறிடுது, இப்ப எவ்வளவோ மாறிடுது. அடி என் சின்ன குழந்தையில இருந்து போய் பாக்குறேன், அங்கெல்லாம் இது கங்கை எதுக்கெல்லாம் அழுதாலோ அதெல்லாம் அப்படியே அங்க நடக்கும். கேசத்தெல்லாம் வெட்டி போடுவார்கள், கண்டதையும் என் மேல திறந்து விடுவார்கள், என அசுத்தமாக ஆக்கிடுவார்களே, அத்தகைய பூமண்டலத்துக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு கங்கை அழறாள். அதை பார்த்த பகீரதன், அம்மா அழாதே, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். பல ஜனங்கள் அப்படிதான் இருப்பா பூலோகத்துல. எனக்கு ஜனங்களுடைய சுபாவமே அவ்வளவுதான், அவர்கள் அப்படிதான் இருப்பா. ஆனா எத்தனையோ ஹரிதாசர்கள், எத்தனையோ பாகவதர்கள், எத்தனையோ வைஷ்ணவர்கள் வந்து ஹரி 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 அப்படின்னு சொல்லிண்டே உனக்கு ஸ்நானம் பண்ணுவா, இந்த கங்கையில ஸ்நானம் பண்ணுவா. அத்தகைய பாகவதர்களுடைய ஸ்பர்ஷம் உனக்கு வேணுங்கிற ஆசை இருந்ததுன்னா வா அப்படின்னு பகீரதன் சொன்ன அடுத்த க்ஷணம் புறப்பட்டுட்டாளாம். அத்தகைய ஹரிதாசர்கள் என்னிடத்துல வருவார்களாகில் நான் அவசியம் வரேன் அப்படின்னு ஜோன்னு கொற்றாளாம் கங்கை பூமியில. பூமியில அப்படி கங்கை கொட்டுறச்சே பூமியே அப்படி இறங்கி உள்ள போயிடும் போல இருக்கு, அவ்வளவு ஒரு ஃபோர்ஸ் அப்படி கொற்றாளாம். அது ஆசை. ஏன்னா பாகவதர்களுடைய ஸ்பர்ஷம் அப்படின்னு பகீரதன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் இல்லையா, பாகவத ஸ்பர்ஷத்துக்காக ஆசைப்பட்டு ஜோனு கொற்ற கங்கைய, அத்தகைய வைஷ்ணவர்களுடைய சம்பந்தம் கிடைக்கிறதேன்னு ஆசையோட வர கங்கைய வைஷ்ணவானாம் யதா சம்புகு, பரம வைஷ்ணவனான பரமேஸ்வரன், பாகவதம் அப்படிதான் அவரை வர்ணிக்கிறது. வைஷ்ணவானாம் யதா சம்புகு, பரம வைஷ்ணவனான அந்த பரமேஸ்வரன் முதல்ல அந்த கங்கைய தான் தரிக்கிறாராம். பூய சம்பு ஜடா விபூஷண மணிஹி ஜன்னோஹோ மகர்ஷிரியம் கன்யா கல்மஷஹாசினி பகவதி பாகீரதி பாதுமாகா. பூய சம்பு ஜடா விபூஷண மணிஹி, பூய சம்பு, அந்த சம்பு தன்னுடைய ஜடையை அப்படி ஒரு திறந்தாராம், தன்னுடைய ஜடையில அப்படியே வாங்கி கங்காதரனாக ஆயிட்டார். அப்படி அவர் தலையில கங்கைய வாங்கின்ற உடனே அடுத்தது ஒரு சொட்டு கங்கை காணாமே. அவர் தலைக்கு போனாலும் கங்கை அவர் தலையில விழுந்தது, ஒரு டிராப் அதுக்கு பிறகு பூமியில வரல. பார்த்தா பகீரதன், இது என்ன ஆச்சு, பரமேஸ்வரனுடைய தலையில போய் அங்கேயே உட்காந்துட்டாளே, எதுக்கு விட போறார் அவர், இந்த சம்பு எதுக்கு விட போறார்? ஏன்னா இன்றைய தினமும் ஒரு அக்ஷய திருத்தி கழிஞ்சு போய் பார்ப்போமே ஹரித்வாரத்துல, ஒரு மே மாசம் சுமாருக்கு ஹரித்வாரத்துல போய் கங்கையில தலைய வைங்களேன், தலைய வச்சா என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை முதல்ல அனுபவிச்சவர் அந்த சம்பு. அப்படி இருக்கிறவர் அவர் எப்படி விடுவார் கங்கைய? பூய சம்பு ஜடா விபூஷண மணி ஜக்னோ மகர்ஷி ரியம். அந்த சம்புனுடைய, அந்த பரமேஸ்வரனுடைய தலையில ஒரு மணி போல ஆயிட்டாளாம். பூய சம்பு ஜடா விபூஷண மணிஹி, ஒரு பூஷண மணி போல ஆயிட்டாளாம் இந்த கங்கை. பிறகு பரமேஸ்வரனை நோக்கி ஒரு தபஸ் பண்றார் பகீரதன். இவர் என்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாரோ என்னவோ தெரியல, அவ்வளவு உஷ்ணமா தலையில, ஒரு க்ஷான் ஜலம் கீழே வரமாட்டேங்கிறதே. ஏ பிரபு சம்போ, எனக்கு தயவு செஞ்சு ஒரு க்ஷான் ஜலம் கொடுங்கோ, நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே எவ்வளவு ஜலதாரையா இருக்கக்கூடிய கங்கையை நீங்களே வச்சுக்கோங்க, ஒரே ஒரு இம்மி அளவாவது பூமிக்கு அனுப்புங்கோ, அனுப்பிச்சு என்னுடைய பித்ருக்கள் கரையேறணும், பித்ரு காரியமா கேட்கிறேன் அனுப்புங்கோ அப்படின்ன உடனே ஒரே ஒரு டிராப் எடுத்து இப்படி கீழே விட்டார். அதுதான் இன்னைக்கு பிரவாகமா ஓடுறாள் ஒரு டிராப். பூய சம்புகும் ஜடா விபூஷண மணி, அந்த பூஷண மணியிலேந்து கீழே வந்தாளா. இங்க ஹரித்வாரத்துக்கு வந்த பிறகு கங்காவாயிட்டா. கங்காவா ஆன பிறகு அவளுக்கு ரொம்ப சேட்டை ஜாஸ்தி, ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாளாம் அந்த கன்னிக்க. சின்ன பொண்ணு அட்டகாசம் பண்ணுவா. ஏன்னா சின்ன இப்பதானே வரா பூமிக்கு, சின்ன குழந்தை, ஒரு குழந்தைங்கிற பாவத்துல பாருங்க. அட்டகாசம் பண்றவள் அவள் என்ன பண்றா, பகீரதன் பின்னாடியே ஜோன்னு ஓடுறச்சு அங்க ஜன்னு மகரிஷின்னு ஒரு மகரிஷி, அவருடைய ஆசிரமம் வருது. சித்த எண்ணத்துக்கு உள்ள போய் ஒரு சேட்டை பண்ணி ஒரு விளையாடிட்டு போவோமேன்னு ஜன்னு மகரிஷி ஆசிரமத்துக்குள்ள போய் ஒரு துவம்சம் பண்ணாலாம். ஜன்னோஹோ மகர்ஷிரியோ
கன்யா கல்மஷஹாஷினி. இப்படி கல்மஷமே இல்லாத ஒரு கன்னிகைய பார்த்த உடனே எவ்வளவு ஒரு புத்திரி வாத்சல்யம் வரும் அந்த ஜன்னு மகரிஷிக்கு. அதனால அந்த கங்கைய பார்த்தாலாம், பார்த்த உடனே தன்னுடைய கன்னிகைன்னு தோணித்தான். நம்ம பொண்ணு ஒரு அப்பா ஏதோ ஒரு ஹோமம் பண்றார், ஒரு ஜபம் பண்றாருன்னு உட்காந்து யாகம் பண்றாருன்னு உட்காந்தாலும் அந்த கன்னிக்க வந்து அவ அப்பா முதுக ஒரு தடவு தடவினால அவ அப்பா அந்த ஆகுதி யஜ்யத்துல ஆகுதி கொடுத்துட்டே அந்த கன்னிக்கையை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாரு இல்லையா? அது போல இந்த ஜன்னு மகரிஷி ஜன்னோஹோ மகரிஷி கன்யா கல்மஷநாசினி. இந்த கன்னிகையை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம் ஜன்னு மகரிஷி. அடி அசடே, என்ன அட்டகாசம் பண்ற? ஆசிரமத்துக்குள்ள பூந்து அங்கேயும் இங்கேயும் அடிச்சுட்டு போய் என்னுடைய ஹோமத்தினுடைய அக்னியெல்லாம் அணைச்சிடுவ போல இருக்கே. அடி அசடே, வாய் இப்படி சொல்றேன் அப்படின்னு தகப்பனார் விளையாட்டா சொல்லுவா இல்லையா கன்னிகைகளை. வாய் இப்படி வாய்ங்க சபத்தா வந்து உக்கர் இப்படி என் பக்கத்துல அப்படின்னு இப்படி பிடிச்சு வச்சுப்பான். இந்த தகப்பனார் ரொம்ப ஒரு பொன் குழந்தை சேட்டை பண்ணிட்டுனா, இங்க வாயே சொல்றேன், இங்க வா என் பக்கத்துலயே உக்கர் இப்படி அப்படின்னு கையை அப்படி பிடிச்சு இப்படி வச்சுக்கிறது போல அந்த ஜன்னு மகரிஷி என்ன பண்ணாலாம், அச்சுதாயன மகன் இன்னைக்கு அகஸ்தியர் குடிக்கலையோ அதுக்கு அவருக்கு என்ன சளையான்னு நான் இதோ குடிக்கிறேன் பாருன்னு அச்சுதாயன மகன் வாயில எடுத்து விட்டுண்டாராம் அந்த கங்கைய. அடுத்தது அனந்தாயன மகனுக்கு கங்கையே காணோம். ஜன்னு மகரிஷிக்குள்ளேயே போய் ஐக்கியமாயிட்டா. ஜன்னோஹோ மகர்ஷிரியோ கன்யா கல்மஷநாசினி. அது பாக்குறார் பகீரதன், எங்க பின்னாடியே தானே வந்துட்டு இருந்தா கங்கை, ஓடி ஓடி வந்துட்டு இருந்தா, எங்க போயிட்டா? எங்க போனாலும் இப்படி திரும்பி பார்த்தா ஜன்னு மகரிஷி ஆசிரமத்துக்குள்ள கங்கை போறது. ஆனா வெளியில ஒரு சொட்டு ஜலம் வரல. ஆசிரமத்துக்குள்ள மட்டும் கங்கை போறா, வெளியில ஒண்ணும் வரமாட்டேங்கிறது. என்னன்னு உள்ள போய் பார்த்தா ஜன்னு மகரிஷி கன்னிக்கைய பிடிச்சு வச்சது போல கங்கையை பிடிச்சு வச்சுட்டார். அதை பார்த்தது ஜன்னு மகரிஷியை நோக்கி ஒரு தபஸ் பண்றான் பகீரதன். மகரிஷே, பித்ரு காரியமா போறேன், கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு போறேன், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கெஞ்சி கெஞ்சி அழைச்சிட்டு போறேன், இவளை தயவு செஞ்சு கொடுத்துருங்கோளே அப்படின்னதும் அப்ப பிறகு சரி போ சமத்தே போ, சமத்து குட்டியாயிரு, இப்படிலாம் விஷமம் பண்ணக்கூடாது தெரியறதா, அதனால ஜாக்கிரதையா போயிட்டு வா அப்படின்னு ஜன்னு மகரிஷி காத ஒரு ஆட்டு ஆட்டினாராம். காத ஒரு ஆட்டு ஆட்டினதும் ஜன்னு மகர்ஷி காதுலேருந்து அப்படி வந்து பாயறாளாம். அதனாலதான் அவளுக்கு ஜான்னவின்னு பெயர். ஜன்னு மகரிஷியினுடைய காதுலேந்து வந்ததுனால ஜான்னவி. அந்த ஜான்னவி இப்ப புறப்பட்டு ஜன்னோஹோ மகர்ஷிரியோ கன்யா கல்மஷநாசினி பகவதி பாகீரதி பாத்துமாம். இனிமே அவளுடைய கொட்டங்கள்லாம் அடங்கிடுது. கொட்டெல்லாம் அடங்கி ஒரு அப்பா பின்னாடி ஒரு பொன் குழந்தை எப்படி சமத்த கன்னிக்கையா அப்படி போவளோ அது போல பகீரதன், ஐ குட்டி சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது, சமத்தாவா அப்படின்னதும் குழந்தை அப்படி சேட்டை பண்ணாம பகீரதன் பின்னாடி ஒரு கன்னிக்கை போறது போல போராளாம். கன்யா கல்மஷநாசினி பகவதி பாகீரதி. பகீரதனுடைய கன்னிக்கை, பகீரதனுடைய பொண்ணு ஆயிட்டதுனால பாகீரதி அப்படின்னு அவளுக்கு பெயர். கன்யா கல்மஷநாசினி பகவதி பாகீரதி பாத்துமாம். இது ஒரு ஸ்லோகத்திலேயே கங்கா மகாத்மியம் பூரா நமக்கு வந்துடுறது. அந்த பகீரதன் பின்னாடியே அந்த பாகீரதியாக ஆகி விஷ்ணுபதியா இருந்து சத்தியலோகம் பரியந்தம் மகர்லோகம் பரியந்தம் விஷ்ணுபதியா இருந்து பிறகு சொர்க்கலோகத்துல மந்தாகினி ஆகி பூமியை அடைஞ்ச பிறகு காவாக ஆகி சிவபெருமானுடைய அலக்கங்களை ஆனந்தப்படுத்தினாள். அலக்கம் ஆனந்தீதி அலக்கானந்தா, அதனால அவள் பெயர் அலக்கானந்தான்னு ஆச்சு. சிவபெருமானுடைய அலக்கங்களை ஆனந்தப்படுத்தினதுனால அலக்கானந்தாவாக ஆகி, பூமி அடைஞ்சதுனால கங்காவாக ஆகி, ஜன்னு மகரிஷியினுடைய கன்னிகை ஆனதுனால ஜான்னவியாக ஆகி, பகீரதனுடைய கன்னிகை ஆனதுனால பாகீரதியாக ஆகி, பகீரதன் பின்னாடியே சமத்து குழந்தையாக போகி அந்த பாதாளத்துல கொண்டு போய் கபிலாசிரமத்துல கொண்டு வந்து அங்க 60,000 பஸ்மம் இருக்கு, 60,000 சாம்பல். அந்த சாம்பல்ல போய் ஒரு டிராப் கங்கை இப்படி போய் அங்க பட்டுதோ இல்லையோ அந்த 60,000 பேர்களும் கரையேறிட்டார்களாம். இப்ப கங்கா மகாத்மியம் எத்தகையது! அது எப்படியோ மடிஞ்சவர்கள், அதுவும் அபச்சாரம் பண்ணவர்கள், ஒரு ரிஷிகள் அபச்சாரம் பண்ணவர்கள் கங்கையினுடைய ஒரு டிராப் அவர்கள் மேல போய் பட்டதுனால அவர்கள் கரையேடுவார்கள்னா நம்ம இங்க உயிரோட இருக்கிற காலத்துல அந்த கங்கையினுடைய பெருமையும் தெரிஞ்சு அவள் மகாத்மியமும் தெரிஞ்சு அவள் இடத்துல போய் ஒரு க்ஷணம் ஸ்பர்ஷம் பட்டா
இன்னும் கேட்கவும் வேணுமா, இன்னும் இதுக்கு மகாத்மியமும் சொல்லவும் வேணுமா அப்படின்னு முடியறது பலஸ்ருதின்னு தனியா இல்ல. அத்தகைய கங்கையில போய் ஸ்நானம் பண்றவர்களுடைய பாக்கியத்தை கேட்கவும் வேணுமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் கங்கா மகாத்மியத்தை. அத்தகைய கங்கைய என்னைக்குமே தீபாவளி அன்னைக்கு நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லுவோம். தீபாவளிய நரகாசுரனுடைய வதம், அதுதான் நரக சதுர்தசி. அதாவது அதர்மத்தை விநாசாய சதுஷ்கிருதாம், அதர்மத்தை அழிச்சு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படிங்கிறது கண்ணபிரான் தானே நரகாசுரனை சத்யபாமாவோட கூட போய் தானே நரகாசுரனை வதம், சத்யபாம சாரத்தியம் பண்றான் கண்ணபிரானுக்கு. கண்ணபிரானுடைய அனுகூல சாரத்தின சத்யபாமா. சத்யபாமாவும் கண்ணபிரானுமா போய் நரகாசுரனை வதம் பண்ணி, ஆனா என்ன இருந்தாலும் சத்யபாமா தாயார் உள்ளம் இல்லையா, அவள் கேட்கிறாள் எப்போ ஒரு அதர்மம் அழிஞ்சதும் தர்மஸ்தாபனம் ஆச்சோ இன்றைய தினம் நம்ம எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், இன்றைய தினம் நல்ல புதுசா ஆடைகள் உடுத்தணும். இது நம்ம நல்ல இனிப்புகள் சாப்பிட்றோம், கொண்டாடுறோம், நம்ம பட்டாசுகள் வெடிக்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன, கண்ணபிரான் பண்ண தர்மஸ்தாபனம். அதர்மம் விழுந்தது, தர்மஸ்தாபனம் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டம். அதனால இன்றைய தினம் எல்லாருடைய கிரகத்திலையும் கங்கை தானே வருவா. ஞானத்தை கொடுக்கக்கூடியது கங்கை, பிரேமையை கொடுக்கக்கூடியது யமுனை. ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த கங்கை இந்த தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் ஒரு டிராப் கங்கையை எடுத்து நம்ம குளிக்கிற ஜலத்துல கொட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மகாத்மியமே தீபாவளி அன்னைக்கு எல்லார் கிரகத்து ஜலத்திலையும் கங்கை இருப்பாளுங்கிறது மகாத்மியம். அதனால அன்னைக்கு கங்கை எல்லாருடைய கிரகத்தினுடைய தீர்த்தத்திலையும் அன்னைக்கு குடிக்கொண்டு இருப்பாள். அந்த கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்கறது ஏதோ ஸ்நானம் ஆச்சாங்கிறது இல்ல, அந்த ஞானம், அந்த தர்மத்தை அழிச்சு பகவான் அதர்மத்தை அழிச்சு எப்படி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணாங்கிற அந்த பகவத் குணத்தை அனுபவிக்க கூடிய அந்த ஞானம், அந்த ஞானம் அடைஞ்சியா அப்படின்னு கேட்கறதுதான் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்கறது. அத்தகைய கங்கா மகாத்மியத்தை இன்றைய தினம் ராமாயணத்து பிரவச்சனத்திலேயே நம்ம அனுபவிச்சது நமக்கு பரம பாக்கியமாக இருந்திருக்கும், பரம போக்கியமாக இருந்திருக்கும். மறுபடியும் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லி, கங்கை எப்படி நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாளோ அந்த கங்கா மகாத்மியத்தை கேட்டதனுடைய சந்தோஷத்துல இன்னும் சொச்ச பண்டிகையை கொண்டாடி இன்னைக்கு முடிச்சு அடுத்த பிரவச்சனம் சீதா கல்யாணம் அனுபவிப்போம். அடியே.